إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்புக்குரிய சகோதரர்களே, பிஜேயை சவுதி தக்லீத் செய்கின்றதா என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது சவுதி அரேபியாவிலே மதீனாவிலே இருக்கின்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் இணையதளத்திலே இருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதற்கு தலைப்பாக பிஜேயை சவுதி தக்லீத் செய்கின்றதா என்று போட்டு அதிலே உள்ள செய்திகளை தங்களுடைய கருத்துக்கேற்ப சிலர் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இந்த செய்தியிலே என்ன இருக்கிறதென்றால், இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் இணையதளத்திலே இருந்து மௌசூஅத்துல் குத்துபில் இஸ்லாமியா, இஸ்லாமிய நூல்களின் களஞ்சியம் என்ற பகுதியிலே இருந்து அஸ்சுன்னத்துல் முத்தஹரா வ தஹத்தியாத் உலூமுல் ஹதீஸ், அதாவது ஹதீஸ் கலை என்ற பகுதியிலிருந்து அஸ்சுன்னத்துல் முத்தஹரா வ தஹத்தியாத் என்ற ஒரு நூலை தெரிவு செய்து அதனுடைய 28வது பக்கத்தை ஃபோட்டோ எடுத்திருக்கின்றார்கள். அதில் தங்களுடைய கருத்துக்கு ஆதாரம் இருப்பதாக இவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். அதாவது தமிழ் உலகத்தில் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, நிதர்சனத்துக்கு முரண்படுகிறது, புத்திக்கு முரண்படுகிறது என்ற தவறான வாதங்களை வைத்து புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இருக்கக்கூடிய, அதல்லாத வேறு கிரந்தங்களில் இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள் இந்த கருத்தை சவுதி அரேபியாவிலே உள்ள அறிஞர்களும் சொல்லுகிறார்கள், சலஃபிகளும் இதை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஹதீஸ் கலையிலே மத்னை பார்க்க வேண்டும், மத்னை பார்த்து அதை விமர்சிக்க வேண்டும். அந்த மத்ன் தவறாக இருக்குமே ஆனால் அந்த ஹதீஸை நாங்கள் பலவீனப்படுத்த முடியும். இந்த கருத்தை ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ற வாதத்தை இவர்கள் வைக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாகத்தான் இதை வைத்திருக்கிறார்கள். இதை தமிழ் உலகத்திலே நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, இதற்கு முன்னால் அரபுலகத்திலே சலஃபிகளும் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் எங்களை தக்லீத் செய்தால் இதை சொல்லுகிறார்கள், இல்லை அவர்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்ற வாதத்தை தான் இதன் மூலம் இவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இந்த புத்தகத்தில் கிடையாது. இவர்களுக்கு எதிரான கருத்தில் தான் இந்த புத்தகமே அமைந்திருக்கிறது. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் அதை தெளிவுபடுத்துவதற்கு முன்னால் சில அடிப்படையான விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதில் ஒன்று என்னவென்றால், ஒரு பல்கலைக்கழகம் தன்னுடைய மாணவர்களுக்காக அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வாசிக சாலையை அல்லது அதனிடம் இருக்கக்கூடிய புத்தகங்களை பதிவேற்றி இருக்கிறது என்றால், அந்த புத்தகம் எல்லா புத்தகங்களில் இருக்கக்கூடிய செய்திகளும்
அந்த பல்கலைக்கழகத்தினுடைய செய்தி, அது அதனை ஏற்றுக்கொண்டுதான் அதை பதிவு செஞ்சிருக்கிறது என்பதில்லை. அந்த எல்லா புத்தகங்களில் உள்ள எல்லா தகவல்களையும் அங்கே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் கிடையாது. அதேபோல் அந்த பல்கலைக்கழகத்திலே கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது அந்த கருத்து தான் அங்கே உள்ள மாணவர்களுடைய கருத்தும் என்பதெல்லாம் கிடையாது. இது ஒரு அடிப்படையான விஷயம். தன்னுடைய மாணவர்கள் ஆய்வு செய்வதற்காக, பார்ப்பதற்காக ஆய்வுக்கு தேவையான புத்தகங்களை அவர்கள் பதிவேற்றி இருப்பார்கள். இது ஒரு அடிப்படையாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய ஒரு விடயம். இரண்டாவது, இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படி என்றால் நூருத்தீன் இத்துர் என்று அழைக்கப்படக்கூடியவர். இவர் சவுதி அறிஞர் கிடையாது. இவர் சிரியாவை சேர்ந்தவர், ஹலபை சேர்ந்தவர். டமஸ்கஸ் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கிறார், இன்றும் இருக்கிறார். இவர் ஒரு சலஃபி அறிஞரும் கிடையாது. இவர் ஒரு சூஃபித்துவ சிந்தனையுள்ள ஒருவர். இவர் இந்த புத்தகத்தை எப்போது எழுதுகிறார் என்றால் 1988 இதனை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த நூலாசிரியர் பொறுத்தவரையிலே அவருடைய அகீதாவுக்கு நாங்கள் முரண்படுகிறோம். அதே போன்று ஹதீஸ் கலை சம்பந்தமாக அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுக்கும் நாங்கள் உடன்படுவது என்பதும் கிடையாது. அவருடைய பல கருத்துக்கு நாங்கள் முரண்படலாம். ஆனால் இந்த நூலை பொறுத்தவரையிலே, இந்த நூலிலே ஹதீஸ்களை மறுப்பவர்களுக்கு, சஹீஹான ஹதீஸ்களை தவறான காரணங்களை சொல்லி மறுப்பவர்களுக்கு இதிலே ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இது அவர்களுக்கு ஒரு எதிரான புத்தகமாகத்தான் இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்துடைய பெயரே என்ன என்றால் அஸ்ஸுன்னத்துல் முத்தஹரா வத்தஹத்தியாத், தூய்மையான சுன்னாவும் தூய்மைப்படுத்தப்பட்ட சுன்னாவும் சவால்களும் என்பதுதான் இதனுடைய தலைப்பு. சவால்கள் என்றால் என்ன என்றால் சுன்னாவுக்கு எதிரான சவால்கள். இந்த புத்தகத்திலே இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கின்றேன். அதற்கு பிறகு இவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய அந்த செய்தியை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இந்த புத்தகத்திலே சுருக்கமாக சொல்வதென்றால், முஅ்தஸிலாக்கள் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய முஹத்திஸீன்களுடைய போக்குக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அவர்கள் சஹீஹான ஹதீஸ்களை எல்லாம் மறுத்தார்கள், சுன்னாவிலே வரக்கூடிய செய்திகளை மறுத்தார்கள். இதற்கு முஹத்திஸீன்கள் முகம் கொடுத்தார்கள். பிறகு தற்காலத்திலே முஸ்தஷ்ரிக்கள், அதாவது கீழைத்தேயவாதிகள், முஅ்தஸிலாக்கள் வைத்த அந்த வாதங்களையும் வைத்து ஹதீஸ் கலைக்கு எதிராக, முஹத்திஸீன்களுக்கு எதிராக சில வாதங்களை வைத்தார்கள். சஹீஹான ஹதீஸ்களை இவைகள் பலவீனமானது என்று மறுத்தார்கள். இந்த சிந்தனையை இஸ்லாமிய மற்றும் அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய சிலரும் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு இவர்களை தக்லீது செய்ய ஆரம்பித்தார்கள். முஸ்தஷ்ரிக்களை, கீழைத்தேயவாதிகளை தக்லீது செய்து அவர்கள் வைத்திருந்த அதே வாதத்தை வைத்து சஹீஹான ஹதீஸ்களை மறுத்தார்கள். அவர்களுக்கு பதிலாகத்தான் அவர்களுடைய வாதங்கள் தவறானது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நூலை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நூலிலே முதலில் இதனுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், சஹாபாக்கள் எவ்வாறெல்லாம் சுன்னாவை பாதுகாப்பதற்காக முயற்சி செய்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். தெளிவுபடுத்திவிட்டு சஹாபாக்கள் இப்படியெல்லாம் சிரமப்பட்டு இந்த சுன்னாவை பாதுகாத்தார்கள், அதற்கு எப்படியான நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்பதை தெளிவுபடுத்திவிட்டு சொல்கிறார்கள், ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டிலே ஒரு வித்தியாசமான ஒரு சவாலை சுன்னா எதிர்நோக்குகிறது.
அதற்கு முன்னால் இல்லாத ஒரு சவாலை எதிர்நோக்குகிறது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சவாலை ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டிலே சுன்னா எதிர்நோக்கியது என்றால், அரபு முஸ்லிம் உலகமும் ஏனைய கலாச்சாரங்களும் அங்கே சங்கமிக்கின்றன. அதாவது கிரேக்க, பாரசீக, அதே போன்று இந்திய நூல்கள், அந்த கலாச்சாரத்தை ஒற்றிய நூல்கள் அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்படுகிறது. இப்படி மொழிபெயர்க்கப்பட்டவுடனே அங்கே உள்ள தகவல்கள் அரபு உலகத்துக்கும் முஸ்லிம் உலகத்துக்கும் கடத்தப்பட்ட பொழுது சில சிந்தனையாளர்கள், முஸ்லிம் உலகில் இருக்கக்கூடிய சில சிந்தனையாளர்கள் தர்க்கவாதிகளுடைய சிந்தனைகளால் கவரப்படுகிறார்கள். பல்சஃபிகளுடைய மனாத்திகா, அதாவது தர்க்கவாதிகளுடைய சிந்தனைகளால் கவரப்பட்டு முஹத்திதீன்களுடைய போக்குக்கு மாற்றமான ஒரு போக்கை அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். முஹத்திதீன்களை விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். முஹத்திதீன்களை, அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸ் கலை அறிஞர்களை, ஹதீஸ் கலையுடைய அறிஞர்களுடைய போக்கிலே இருக்கக்கூடியவர்களை, அஹ்லு சுன்னாக்களுக்கு எதிரான ஒரு போக்கை அவர்கள் கடைபிடித்து அஹ்லு சுன்னாக்களுடைய போக்கும், அதாவது ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய போக்கு தவறானது, அவர்களுடைய மன்ஹஜ் பிழையானது என்று சொல்லி வயருத்துல் அஹாதீஸ ஸஹீஹா, ஸஹீஹான ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பிக்கிறார்கள். வயதஅவ்வலுன் நுஸூஸல் காத்திஅத ஸரீஹா, அதே போன்று தெளிவான உறுதியான நஸ்ஸுகளை, குர்ஆனிலே உள்ள விஷயங்களை, ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்களுக்கு வேறு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன் இப்படியெல்லாம் சஹீஹான ஹதீஸ்களை மறுத்தார்கள்? ஏன் குர்ஆனிலே உள்ள வசனங்களுக்கு, சஹீஹான ஹதீஸ்ல உள்ள வசனங்களுக்கு வழிந்துரைகளை கொடுத்தார்கள் என்றால், வெறும் அவர்கள் இந்த தர்க்கவியலாலும், தர்க்கவியல் சிந்தனையாலும், அதே போன்று சடவாத சிந்தனைகளாலும் அவர்களுடைய புத்திகள் பாதிக்கப்பட்டன, சிந்தனைகள் பாதிக்கப்பட்டன. அதனுடைய பாதிப்பின் விளைவாக அவர்களுக்கு ஏற்பட்ட சில ஊகங்களை வைத்து மாத்திரம் இந்த ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ்களையும் மறுக்க ஆரம்பித்தார்கள், வேறு நசுகளை தவீல் பண்ண ஆரம்பித்தார்கள் என்று இந்த நூலாசிரியர் விவரிக்கிறார். இங்கே இவர் யாரை சொல்கிறார் என்றால், முஅ்தஸிலாக்களை சொல்கின்றார். முஅ்தஸிலாக்கள் சஹீஹான ஹதீஸ்களை மறுத்தார்கள். அவர்கள் எந்த பாணியிலே மறுத்தார்கள் என்றால், இப்போது இன்றைக்கு ஹதீஸ்களை எந்த பாணியிலே மறுக்கப்படுகிறதோ சஹீஹான ஹதீஸ்களை அதே பாணியிலே தான் முஅ்தஸிலாக்களும் மறுத்தார்கள். அவர்களுக்கு அன்றைய காலத்திலே இருக்கக்கூடிய அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அவர்களே முக்கியமான ஒரு அறிஞரை இவர் குறிப்பிடுகின்றார். அதாவது இப்னு குதைபா ரஹிமஹுல்லா அவர்கள், அவர் தஅவீல் முக்தலிஃபில் ஹதீஸ் என்ற நூலுடைய ஆசிரியர். அவரும் இந்த வாதங்களுக்கு அன்றைய காலத்திலேயே பதில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அவர்களுக்கு பதில் கொடுத்தவர்களிலே மிக முக்கியமான ஒரு அறிஞர் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்லக்கூடிய அறிஞர். அஹ்லு சுன்னாவை சேர்ந்த, அஹ்லுல் ஹதீஸை சேர்ந்த அறிஞர்களிலே முக்கியமானவர் அஹ்மத் இப்னு ஹம்பல். இது நான் சொல்லவில்லை, இந்த நூலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு தமிழிலே சுருக்கமாக சொல்கிறேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்துடைய அந்த சிந்தனை போக்கை இவர்களிடமிருந்து காப்பாற்றுகிறார்கள். ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். குர்ஆன் சுன்னாவை தான் கடைபிடிக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே தான் நாம் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மக்களுக்கு அவர்கள் போதிக்கிறார்கள். அந்நிய கலாச்சாரங்களினால் பாதிக்கப்பட்டு பிரிவினை அடைந்த அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒரு முஸ்லிம் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அஹ்மத் இமாம் போதித்து, முஸ்லீம்கள் இஸ்லாமிய மன்ஹஜ் அடிப்படையிலே தான் சிந்திக்க வேண்டும், இஸ்லாமிய கல்வியுடைய அடிப்படைகளை கொண்டுதான் சிந்திக்க வேண்டுமே தவிர அரிஸ்டோட்டில், பிளாட்டோ போன்றவர்களை உருவாக்கிய மன்ஹஜ் அடிப்படையிலே சிந்திக்க கூடாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்று இந்த நூலாசிரியர் இதிலே சொல்லி காட்டுகிறார். அதற்கு பிறகு இன்னொரு தலைப்பு அவர் போடுகிறார் அதே நூலிலே, அஸ்ஸுன்னா வல் இஹ்திகாகு பிஸ்ஸகாஃபாத்தில் அஜ்னபிய்யத்தில் முஆஸிரா, சுன்னாவும் தற்கால அந்நிய கலாச்சாரங்களின்
இஸ்லாமோடு இருக்கக்கூடிய உறைவும் என்ற ஒரு தலைப்பு இடுகிறார். அதாவது இன்றைய காலத்திலே அந்நிய கலாச்சாரங்களினால் அவர்களுடைய கலப்பினால் சுன்னாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பை விவரிக்கிறார். இதுல என்ன சொல்கிறார் என்றால், ஹிஜ்ரி 14வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில இருந்து வரலாறு தன்னை மீண்டும் ஒரு முறை மீட்டிக்கொள்கிறது. உறக்கத்தில இருந்த இஸ்லாமிய உலகம் மேற்கு மற்றும் கிழக்கு உலகங்களோடு ஒரு உராய்வை ஏற்படுத்தி கொள்கிறது. இதன் விளைவாக வரலாற்றிலே நடந்த ஒன்று மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறது. அதாவது இராணுவ மோதல்கள் காரணமாக, அதே போன்று காலனித்துவத்தின் விளைவாக அந்நிய நாடுகள், மேற்குலக நாடுகள் முஸ்லிம் உலகை ஆக்கிரமித்ததின் காரணமாக, அவர்கள் ஏற்படுத்திய சிந்தனை புரட்சியின் காரணமாக சுன்னாவுக்கு எதிரான வாதங்கள் அங்கே முன்வைக்கப்படுகிறது. முஸ்தஷ்ரிக்குகள், அதாவது கீழைத்தெய்யவாதிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். கீழைத்தெய்யவாதிகள் என்றால் மேற்குலகிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் கிழக்கிலே இருக்கக்கூடிய கல்விகளை கற்றார்கள், குறிப்பாக இஸ்லாத்தை கற்றார்கள். அவர்களும் குறிப்பாக இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுடைய மார்க்கத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய இஸ்லாத்தை கற்றார்கள். அதிகமானவர்களுடைய நிலை அப்படித்தான். அந்த கீழைத்தெய்யவாதிகள் அவர்கள் சுன்னாவுக்கு எதிராக பல மோசமான வாதங்களை வைத்தார்கள். இந்த வாதங்களை முஸ்லிம் உலகிலே இருக்கக்கூடியவர்களும் கவலைக்குரிய விடயம் என்றால் சிலர் அப்படியே அதனால் பிரமிப்பு அடைந்து அதை அவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள். இதில் அறிஞர்கள் இவர்களுக்கு எதிராக பதில் கொடுத்தார்கள். இப்படி இவர்கள் வைத்த முக்கியமான சில வாதங்களுக்கு நான் இந்த நூலிலே பதில் சொல்ல போகிறேன் என்று இந்த நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார், குறிப்பாக கோல்ட் ஜீஹர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யூத கீழைத்தெய்யவாதி, இவர் இஸ்லாத்துக்கு எதிராக, சுன்னாவுக்கு எதிராக பல வாதங்களை, சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். இந்த வாதங்களுக்கும் அவரை பின்பற்றியவர்களுடைய வாதங்களுக்கும், அதே போன்று முன்னைய காலத்திலே, ஆரம்ப காலத்தில் முத்தசிலாக்கள் இது போன்றவர்கள், அதே போன்று இன்றைய காலத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களிடமிருந்து ஏற்பட்ட வாதங்கள், அவர்கள் கிரேக்க தத்துவங்களினால் பாதிக்கப்பட்டதனாலும் ஷடரீதியான சிந்தனையினால் பாதிக்கப்பட்டதனாலும் அவர்களிடமிருந்து ஏற்பட்ட இந்த கருத்துக்களுக்கும் பதில் சொல்ல போவதாக இந்த நூலாசிரியர் குறிப்பிட்டு 3 முக்கியமான விடயங்களை, 3 முக்கியமான அவர்களுடைய வாதங்களை முன்வைத்து அந்த 3 வாதங்களுக்கும் இந்த நூலிலே பதில் சொல்லி இருக்கிறார். அதிலே முதலாவது வாதம் என்னென்றால், ஹதீஸ்கலை அறிஞர்கள், முஹத்திதீன்கள் சனதை தான் கவனித்தார்கள், மத்னை கவனிக்கவில்லை. முஹத்திதீன்கள் என்ன பார்த்தார்கள் என்றால், ஒரு ஹதீஸ் வருகின்ற பொழுது அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையை பார்த்தார்கள். அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை நம்பத்தகுந்தவர்களாக இருந்தால், அந்த அறிவிப்பாளர் வரிசையில் இருப்பவர்கள் நம்பத்தகுந்தவர்களாக இருந்தால் அந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸ் என்று சொன்னார்கள். அதனுடைய உள்ளடக்கம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு நடக்க முடியாத ஒரு சிந்தனையை கொண்டதாக இருந்தாலும் அந்த ஹதீஸை சஹீஹ் என்றார்கள். எனவே இவர்கள் மத்னை பார்க்கவில்லை, சனதை மாத்திரம்தான் பார்த்தார்கள் என்ற ஒரு வாதத்தை இவர்கள் முன்வைத்தார்கள். கோல் ஜீஹர் போன்றவர்கள் இதை முன்வைத்திருக்கிறார்கள். இதே வாதத்தை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். தமிழ் உலகத்திலும் ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது முதலாவதாக வைக்கப்பட்ட வாதமும் இதுதான். அதாவது புகாரி, முஸ்லிம் இது போன்ற பெரும் ஹதீஸ்கலை அறிஞர்கள் எல்லாம் இப்படியான ஹதீஸ்களை அவர்களுடைய நூலிலே பதிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அறிவிப்பாளர் வரிசையை தான் பார்த்தார்கள், அது சரியாக இருந்தது, அதை சொன்னார்களே தவிர மத்துனிலே அதனுடைய உள்ளடக்கத்திலே பெரிய அளவிலே அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்ற செய்தியை வைத்தார்கள். இப்போது வைக்கிறார்களோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அப்படி ஆரம்பத்தில் இந்த வாதங்களை வைக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது. இது யார் முன்வைத்த கருத்து என்பதை நீங்கள் பாருங்கள். இது யார் முன்வைத்த கருத்து என்றால்
முத்தசிலாக்கள் ஆரம்பத்தில் முன்வைத்திருக்கிறார்கள், அதே போன்று கீழைத்தேயவாதிகள் முன்வைத்திருக்கிறார்கள், அவர்களை தக்லீது செய்தவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது வாதம் என்ன என்றால் தனாகுது பைனல் ஹதீஸ், ஹதீஸ்களுக்கு இடையிலே முரண்பாடு, சஹீஹான ஹதீஸ்களுக்கு இடையிலே முரண்பாடு. இது இந்த நூலாசிரியர் சொல்கிறார், இது ஒரு பழைமையான வாதம், முஹத்திஸீன்களை நோக்கி அப்போது வைக்கப்பட்ட ஒரு வாதம். யார் இதை வைத்தார்கள் என்றால் முஹத்திஸீன்கள் எவ்வாறு அவர்கள் ஹதீஸ்களை கையாண்டார்கள் என்ற நுணுக்கமான அறிவில்லாதவர்கள் சொன்ன வாதத்தை கீழைத்தேயவாதிகள் அப்படியே திருப்பி சொல்லி இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அவர்களை தக்லீது செய்யக்கூடியவர்கள் அல்லது முத்தசிலாக்களுடைய சிந்தனைகளை வாசித்தவர்கள், முன்னர் உள்ளவர்களுடைய சிந்தனையை வாசித்தவர்கள், அவர்களும் அப்படியே உள்வாங்கி அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய வாதம் என்ன என்றால் முஹத்திஸீன்கள் முரண்பாடான செய்திகளை சுமந்திருக்கிறார்கள், அவைகளை அறிவித்து அவைகளை சஹீஹாக்கி இருக்கிறார்கள், ஆனால் அதில் ஒன்றுக்கொண்டு முரண்பாடு இருக்கிறது என்று ஒரு வாதத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். முஹத்திஸீன்கள் வெளிரங்கமான ஒரு மேலோட்டமான ஒரு விமர்சனத்தை தான் ஹதீஸ் விஷயத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்களே தவிர நுணுக்கமாக முரண்பாடுகளை கவனிக்கவில்லை என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார்கள். சொல்லிவிட்டு இவர் சொல்கிறார், இந்த வாதத்தினால் அதிகமானவர்கள் ஏமாந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் கலையுடைய நுணுக்கத்தன்மையை உணராமல் முஹத்திஸீன்கள் ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய உசூல்களுடைய யதார்த்தம் என்ன என்பதை புரியாத பலர் இந்த சிந்தனையினால் ஏமாந்து எந்த அளவுக்கு ஒருவர் சொல்கிறார் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்துக்கு கன்னத்திலே அறைந்து அவருடைய கண்ணை கலட்டிவிட்டார் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸுக்கு எதிராக பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார். இதுதான் இரண்டாவது வாதம். சகோதரர்களே, இது யாருக்கு எதிரான வாதம் என்பது உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்துக்கு கன்னத்திலே அறைந்ததை யார் மறுத்தார்கள்? அன்றைக்கு முத்தசிலாக்கள் மறுத்தார்கள். அதே போன்று முஸ்தஷ்ரிக்குகள் அதுக்கு எதிரான வாதத்தை வைத்தார்கள். இன்றைக்கு அதை யார் வைக்கிறார்கள்? எனவே இந்த நூல் யாருக்கு எதிராக இந்த நூலிலே பதில் சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் கவனியுங்கள். தங்களுக்கு எதிரான ஒரு நூலையே தங்களுக்கு ஆதரவான ஒரு நூல் என்று மக்களுக்கு காட்டுகிறார்கள் என்றால் தெரிந்து கொண்டு செய்கிறார்களா, தெரியாமல் செய்கிறார்களா, அல்லது அந்த பக்கத்தை மட்டுமே எடுத்தார்களா தெரியவில்லை. மூன்றாவது ஒரு வாதத்துக்கும் இந்த நூலாசிரியர் பதில் சொல்கிறார். மூன்றாவது ஒரு வாதம், இவர்கள் வைக்கக்கூடிய மூன்றாவது வாதம் என்னென்றால் முஹத்திஸீன்கள் ஹதீஸ்களை விமர்சிக்கின்ற பொழுது அவர்களாகவே ஹதீஸ்களை விமர்சிப்பதற்கு சில விதிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த விதிகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த விதிகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் அவர்கள் சஹீஹான செய்தி என்று அறிவித்திருக்கிறார்கள். இட்டுக்கட்டப்பட்ட மௌதுவான செய்திகளை எல்லாம் சஹீஹான செய்திகள் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். இந்த வாதமும் யார் வைக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். புகாரியிலே முஸ்லிம்லே தைஃபா இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இருக்கிறது என்று யார் சொல்கிறார்கள்? அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எனவே முஸ்தஷ்ரிக்குகள் இந்த வாதத்தை வைத்தார்கள். அதே போன்று முஸ்லிம் உலகத்திலே உள்ளவர்கள் சிலரும் இந்த வாதத்தை வைத்திருக்கிறார்கள். பிறகு இந்த நூலாசிரியர் இதற்கு சுருக்கமாக இதை சொல்வதென்றால் இதை எப்படி சொல்லலாம் என்றால் அவர் சொல்கிறார், இது வெறுமனே கற்பனைகள், தவறானவைகள், பொய்யானவைகள், ஊகங்கள். இதை ஒரு சுபுஹா என்று கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பலவீனமான வாதங்கள் இவைகள் என்று அவர் விவரிக்கிறார். விவரித்துவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், இந்த சவாலுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டுமென்றால் முஹத்திஸீன்களுடைய மன்ஹஜ், அவர்கள் ஹதீஸ்களை விமர்சிப்பதிலே அவர்கள் கையாண்ட போக்கு என்ன, அதனுடைய பூரணத்தன்மை எது, அதனுடைய முழுமை, அதை எல்லாவற்றையும் எப்படியே உள்ளடக்கி இருக்கிறது, அதனுடைய பூரணத்தன்மை என்ன என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஹதீஸ் கலையுடைய அந்த பூரணத்துவத்தை, அதனுடைய விமர்சன முறையின் முழு ஒரு பூரணத்துவத்தை அவர் விவரிக்கிறார். விவரித்துவிட்டு பின்னர் இவர்கள் முன்வைத்த இந்த 3 வாதங்களையும் ஒவ்வொரு வாதங்களுக்குமாக பதில் சொல்கிறார். அதில் முதல் வாதம் என்ன என்றால் மஸ்அலத்து ஷக்லி வல் மத்மூன் ஃபி நக்திர் ரிவாயா,
ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஹதீஸ்களை விமர்சிக்கின்ற பொழுது வெளிரங்கத்தை சனதை தான் பார்த்தார்கள், உள்ளடக்கத்தை மத்தினை பார்க்கவில்லை. அங்கே உள்ளே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவலை அவர்கள் பார்க்கவில்லை, வெளிரங்கத்தை தான் பார்த்தார்கள் என்ற இந்த வாதத்தை, இதுதான் முஸ்தஷ்ரிக்கள் கீழைத்தையவாதிகள் வைக்கக்கூடிய மிக பிரபலியமான ஒரு வாதம். ஆனால் இதே வாதத்தை அவர்களை தக்லீது செய்யக்கூடியவர்கள் கிளிப்பிள்ளை போன்று திரும்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கிளிப்பிள்ளை போன்று சொல்கிறார்கள் இந்த நூலாசிரியர் சொல்கிறார். இந்த வாதம் மிக பலவீனமான ஒரு வாதம் என்று சொல்லிவிட்டு இதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இதற்கு 4 பதில்களை சொல்கிறார்கள். இந்த 4 பதில்களில் வரக்கூடிய சில விஷயங்களைத்தான் இந்த ஜாமியாவுடைய இணையதளத்தில் இருந்து சிலர் காப்பி அடித்து இதில் தங்களுக்கு ஆதாரம் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதில் இந்த முதலாவது பதில் என்ன என்றால், அவர் சொல்கிறார், எந்த ஒரு மாணவராக இருந்தாலும் அவர் ஹதீஸ் கலை நூல்களிலே எந்த நூலை எடுத்து அவர் பார்த்தாலும் அவருக்கு தெளிவாகும். ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொல்வதற்கு அல்லது ஹசன் என்று சொல்வதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் என்று சொல்வதற்கு ஹதீஸ் கலையிலே 2 விதிகள் இருக்கின்றன, 2 நிபந்தனைகள், அடிப்படையான நிபந்தனைகள் இருக்கின்றன. அதிலே ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனை என்ன என்றால், அந்த ஹதீஸ் ஷாதாகவோ முஅல்லாகவோ இருக்கக்கூடாது. அந்த ஹதீஸிலே ஷுதூதோ இல்லத்தோ இருக்கக்கூடாது. இந்த ஷுதூத் என்பதும் இல்லத்து என்பதும் 2 வகை இருக்கிறது. அது சில வேளை சனதில் அறிவிப்பாளர் வரிசையிலும் வரும், அதே மாதிரி மத்தினிலும் வரும், உள்ளடக்கத்திலும் வரும் என்று அவர் சொல்கிறார். எனவே இவைகளை இது சாதாரணமாக சிறிய மாணவர்களுக்கே தெரியக்கூடிய ஒரு விஷயம். அறிவிப்பாளர்களை ஒரு ஹதீஸை பார்க்கின்ற பொழுது ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் அறிவிப்பாளர் வரிசையை மட்டும் பார்த்து சொல்வதில்லை, அதில் உள்ளடக்கத்திலேயும் இல்லத்து இருக்கிறதா ஷுதூத் இருக்கிறதா என்று பார்த்து தான் அந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். இதற்கு பிறகும் அவர்கள் ஹதீஸை உள்ளடக்கத்தை விமர்சிக்கவில்லை என நீங்கள் சொல்லுவீர்களா என்று கேட்கிறார்கள். இதுல என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு ஹதீஸ் கலையிலே ஷுதூத் இல்லத் என்று இருக்கிறது. ஷுதூத் என்றால் ஒரு ஹதீஸை எல்லோரும் ஒரு மாதிரி அறிவித்திருப்பார்கள், ஒரு அறிவிப்பாளர் மட்டும் என்ன செய்வார் என்றால் தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து கேட்ட அடுத்த மாணவர்கள் அறிவித்ததற்கு மாற்றமாக அந்த செய்தியை அறிவிப்பார், முரணாக அறிவிப்பார். இப்படி முரணாக அறிவிப்பார், அது சனதிலும் வரலாம், மத்தினிலும் வரலாம், உள்ளடக்கத்திலும் வரலாம். இப்படி வருகின்ற பொழுது முரணாக அறிவிக்கப்பட்ட இந்த செய்திக்கு நாங்கள் ஷாது என்று சொல்லுவோம், ஏனென்றால் அவர் தவறாக அறிவித்திருக்கிறார், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி இல்லாவிட்டால் தான் ஒரு ஹதீஸை சஹீஹாக முடியும். அப்படித்தான் புகாரி முஸ்லிம் போன்றவர்கள் சஹீஹ் என்று பதிந்திருக்கிறார்கள். அப்படி இல்லாத ஹதீஸ்களைத்தான். அதே போன்று இல்லத்து என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட ஷாதும் இல்லத்துடைய ஒரு வகைதான். இது ஒரு ஹதீஸை பார்க்கின்ற பொழுது அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்கும், அதில் தொடர்பு துண்டிக்கப்படாமல் இருக்கும், அதில் உள்ளவர்கள் நம்பகமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கும். நம்பகமானவர்களுக்கு ஏற்படக்கூடிய தவறுகளைத்தான் நாங்கள் இல்லத் என்று சொல்வோம். தவறுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த தவறுகளை ஹதீஸ் கலை அறிஞர்கள் கண்டுபிடிப்பார்கள். எப்படி கண்டுபிடிப்பார்கள்? வேறு அறிவிப்புகளை வைத்து, அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் கலை அறிவை வைத்து இந்த ஹதீஸ்ல இல்லத்திருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். இப்படியெல்லாம் இல்லாவிட்டால் தான் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொல்வார்கள். எனவே ஹதீஸ் கலை அறிஞர்கள் மத்தினையும் பார்த்திருக்கிறார்கள், சனதையும் மத்தினையும் பார்த்துவிட்டு தான் ஹதீஸ்களை பதிந்திருக்கிறார்கள், ஹதீஸ்களை சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை அவர்களுக்கு பதிலாக சொல்கிறார்கள். இரண்டாவது பதில் என்ன என்றால், அவர் இந்த வாதத்துக்கு வைக்கக்கூடிய இரண்டாவது பதில் என்ன என்றால், இவர் சொல்கிறார், ஒரு வாசிக சாலைக்கு சென்று ஆரம்பமான பக்கங்கள், இந்த கலையின் நூல்களிலே ஒரு நூலை எடுத்து ஆரம்பமான பக்கங்களை பார்த்தாலே கூட அவர் சற்று வாசிக்கும் பொழுதே அவருக்கு முன்னால் என்ன தெரியும் என்றால், இதனுடைய இந்த கலையின் வரைவிலக்கணத்தை அவர் பார்ப்பார். அந்த வரைவிலக்கணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? இல்முன் பிகவானீன யுஅரஃபு பிஹா அஹ்வால் அஸ்ஸனதி வல் மத்ன் மின் ஹைஸ் அல் கபூல் வல் ரத். ஹதீஸ் கலை என்பது
சனது மத்தன் ரெண்டுடைய, அதாவது அறிவிப்பாளர் வரிசை அதே போன்று உள்ளடக்கம், இந்த இரண்டுடைய நிலையையும் அறிவதற்குரிய நிபந்தனைகளை கொண்ட ஒரு அறிவு, நிபந்தனைகளை அறிவதுதான் இந்த ஹதீஸ் கலை. அதை ஏற்றுக்கொள்வதா அதை மறுப்பதா, ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என்பது அதனுடைய சனது மற்றும் இரண்டுடைய விஷயத்தில் இரண்டுடைய நிலையையும் அறியக்கூடிய விதிகளை கொண்டதுதான் இந்த ஹதீஸ் கலை என்ற வரைவிலக்கணத்தை பார்ப்பார் என்று சொல்கிறார். எனவே ஹதீஸ் கலை என்பது சனதை மட்டும் பார்ப்பது அல்ல, மத்தினையும் பார்த்துத்தான் அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஹதீஸ் கலை தீர்மானிக்கிறார்கள். அதனுடைய வரைவிலக்கணமே அதுதான். இப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு அவர்கள் சனதை மட்டும் பார்த்தார்கள் மத்தினை பார்க்கவில்லை என்று சொல்ல முடியும் என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். அவர்கள் நுனிப்புல் மெய்தார்கள், அதாவது மேலோட்டமாக சனதை விட்டுவிட்டு மத்தினை விட்டுவிட்டு சனதை பார்த்தார்கள் என்பது எப்படி சொல்ல முடியும்? அவை இரண்டும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதவைகள், நண்பர்கள். இந்த அறிவுடைய ஒவ்வொரு அடிப்படையிலும் அது இருக்கிறது என்ற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், இதை சொல்லக்கூடிய இந்த வாதத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் எந்த வாதம்? ஹதீஸ் கலை அறிஞர்கள் மத்தினை பார்க்கவில்லை, சனதை மட்டும்தான் பார்த்தார்கள் என்று வாதத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் இந்த வாதத்தை முன்வைக்க முடியுமா? அதனுடைய அடிப்படை இந்த கலையுடைய வரைவிலக்கணமே இப்படி இருக்கிறது என்று யாருக்கு மறுப்பு சொல்கிறார் என்பதை பாருங்கள். அதே போன்று மூன்றாவது ஒரு பதிலையும் சொல்கிறார். அந்த மூன்றாவது பதிலே என்ன சொல்கிறார் என்றால், ஹதீஸ் கலை அறிஞர்கள் அவர்களிடத்திலே ஒரு நுணுக்கமான ஒரு விதி இருக்கிறது, அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விதி. என்ன விதி என்றால், ஒரு ஹதீஸுடைய சனது சஹீஹாக இருக்கும், ஆனால் அதனுடைய மத்தன் சஹீஹாக இருக்காது. அதிலே ஷுதூத் இருக்கலாம், இல்லத்து இருக்கலாம், இதனால் அதனுடைய மத்தன் சஹீஹாக இருக்காது, சனது சஹீஹாக இருக்கும். அதே மாதிரி மத்தன் சில வேளை மத்தன் சஹீஹாக இருக்கலாம், அதே நேரத்தில் சனது சஹீஹாக இருக்காது. ஏன் சனது சஹீஹாக இருக்காது என்றால், ஏன் மத்தன் சஹீஹா, சனது சஹீஹ் இல்லாமல் மத்தன் எப்படி சஹீஹாக முடியும் என்றால், வேறு வழிகளில் இந்த மத்தன் சஹீஹ் என்பதற்கான ஆதாரங்கள் வந்திருக்கும், வேறு வழிகளில் இந்த சஹீஹ் என்பதற்கான அறிவிப்புகள் வந்திருக்கும். எனவே அதன் அடிப்படையிலே அந்த அறிவிப்பாளர் வரிசை தவறு என்றிருந்தாலும் சஹீஹ் இல்லை என்றிருந்தாலும் அதில் அங்கே சொல்லப்பட்ட உள்ளடக்கம் வேறு வழிகளால் சஹீஹாக வந்திருப்பதனால் அது சஹீஹாகும் என்று சொல்கிறார். அதாவது அதில் முதல் விஷயம் என்ன என்றால், ஒரு சனது சஹீஹாக இருக்கிறது. சனது சஹீஹ் என்றால் என்ன என்றால், அதிலே துண்டிப்பு எதுவும் இல்லை, அறிவிப்பாளர்களுக்கு இடையிலே தொடர்பு அறுபடவில்லை. அதே மாதிரி அதிலே உள்ள அறிவிப்பாளர்கள் சிக்கத்துகளாக நம்பகமானவர்களாக இருக்கிறார்கள், நம்பகத்தன்மைக்குரியவர்களாக ஹதீஸ்களை அறிவிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருந்தால் ஒரு ஹதீஸுடைய சனதை நாம் சஹீஹ் என்று சொல்லுவோம். ஆனால் அப்படி சஹீஹாக இருக்கும் பொழுது மத்தின் சில நேரம் சஹீஹாக இருக்காது. ஏனென்றால் மத்தினிலே ஷுதூத் இருக்கும், ஷுதூத் சனதிலும் வரலாம். மத்தினிலே இருக்கக்கூடிய ஷுதூதின் காரணமாக அல்லது அதிலே இருக்கக்கூடிய இல்லத்தின் காரணமாக அந்த மத்தின் சஹீஹாக இருக்காது. நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஹதீஸை பார்க்கின்ற பொழுது நான் 5 நிபந்தனைக்கு உட்பட்டால் தான் அந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்வோம். சனது மட்டும் சஹீஹானதனால் அந்த ஹதீஸ் சஹீஹாகிவிட மாட்டாது. 3 நிபந்தனைகள் அல்ல, 5 நிபந்தனைகள் வேண்டும். எனவே 5வது நிபந்தனை அந்த ஷுதூதும் இல்லத்தும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஷுதூத் என்றால் பல அறிவிப்பாளர்கள் அறிவித்ததற்கு மாற்றமாக ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், இதை ஷாது என்று சொல்வோம். இதற்கும் ஷாது என்று சொல்வார்கள். இன்னும் ஷாதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது ஒரு அறிவிப்பாளர், அவர் ஒரு சாதாரணமான அறிவிப்பாளர், அவருடைய செய்தியை சாதாரணமாக அறிவிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர் தனித்து ஒரு செய்தியை அறிவிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு நிலையிலே இருப்பார். அப்படியான செய்திக்கும் ஹதீஸ் கலையிலே ஷாது என்று சொல்லப்படும். இந்த முதல் செய்தியை தான் அதிகமாக இன்றைய உள்ளவர்கள் பிரபலியமாக எடுப்பார்கள். ஆனால் அதுவும் ஹதீஸ் கலையிலே உள்ளதுதான். ஒரு செய்தி ஒருவர் அறிவிக்கும் பொழுது அவராக அந்த செய்தியை தனித்து அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற ஒருவராக இருப்பார். எனவே அவர் அறிவிக்கக்கூடிய செய்தியை ஷாத் என்றும் முன்கர் என்றும் சொல்லலாம். ஷாதுக்கும் முன்கருக்கும் வித்தியாசம் இருப்பதாக சொல்வார்கள். வித்தியாசம் ஹதீஸ் கலை முன்னர் உள்ள ஹதீஸ் கலை அறிஞர்களிடத்திலே அப்படி வித்தியாசம் அவர்கள் பார்க்கவில்லை. பொதுவாக பார்க்கும் பொழுது அவர்கள் ஷாதையும் முன்கரையும் ஒரே அர்த்தத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே ஒரு மத்தினிலே ஷாது ஷுதூத் அல்லது நக்காரா இருப்பது அல்லது இல்லத்து இருப்பது, இல்லத்து என்றால் நாம் ஏற்கனவே சொன்னோம், இல்லத்தை எப்படி கண்டுபிடிப்பார்கள்? சனது சரியாக இருக்கும்,
அப்படி இருக்கும் பொழுது அந்த அதுல ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும், அது ஒரு அறிவிப்பு, அது ஒரு மௌகூஃபான ஹதீஸாக இருக்கும். உதாரணமாக ஒரு சஹாபி அவருடைய செய்தியாக இருக்கும், எல்லோரும் அப்படித்தான் அறிவித்திருப்பார்கள். ஆனால் ஒரு வழியில ஒருவர் என்ன செய்திருப்பார் என்றால் அது மர்ஃபுவாக அறிவித்திருப்பார், நபியுடைய செய்தியாக அறிவித்திருப்பார், ரசூலுல்லாஹ் சொன்னதாக. எனவே அப்ப இது ஒரு இல்லத்து இருக்கிறது. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இல்லத்துவும் இடை, ஆனால் அடுத்த ஹதீஸ்களை சேர்த்து பார்க்கின்ற பொழுது இதிலே இவர் தவறு விட்டிருக்கிறார் என்பது புரிய வரும். இதற்கு தான் இல்லத்தன்மம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். ஒரு உதாரணம் நான் சொன்னேன். எனவே இதில் இந்த இல்லத்தும் இல்லை என்றால் தான், சுதூதும் இல்லத்தையும் இல்லை என்றால் தான் ஹதீஸ் கலை அறிஞர்கள், அதில் புகாரி முஸ்லிம் போன்றவர்கள் இதை சஹீஹ் என்று தயீஃப் என்று சொல்வார்கள். இந்த சுதூது இல்லத்தை இன்றைக்குள்ளவர்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயம் கிடையாது. சுதூது இல்லத் என்பது முஹத்திஸீன்கள் பேசிய விஷயம். அவர்கள் இது சம்பந்தமாக நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இல்லத் சம்பந்தமாக இல்லத்துள்ள ஹதீஸ்களை இமாம் இப்னு அபி ஹாத்தம் அவர்கள் அவருடைய இலல் என்ற ஹதீஸ்ல தொகுத்திருக்கிறார். அதே போல் இமாம் புகாரி அவர்கள் இது சம்பந்தமா அறிவுள்ள ஒருவராக இருந்தார். அவருடைய ஆசிரியருக்கு இப்னுல் மதீனிக்கு ஒரு நூல் இருக்கிறது, இலல் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதே போன்று இமாம் முஸ்லிம் அவர்கள் இல்லத்து சுது சம்பந்தமா அறிவுள்ள ஒரு அறிஞராக இருந்தார். இமாம் முஸ்லிம் அவர்களுக்கு தமீஸ் என்ற ஒரு நூல் இருக்கிறது. இந்த இல்லத்துடைய ஹதீஸ்களை நீங்கள் அந்த உதாரணங்களை அந்த நூலிலே பார்க்கலாம். அதே போன்று இமாம் திர்மிதி அவர்கள் புகாரி இமாமுடைய மாணவர், அவருக்கும் இலல் ஹதீஸ் என்ற ஒரு நூல் இருக்கிறது. இல்லத்துக்கள் சம்பந்தமாக உள்ள ஹதீஸ்களை கொண்ட ஒரு நூல் இருக்கிறது. எனவே இவைகள் புதிதாக இன்றைக்கு என்ன என்றால் தமிழிலே புகாரியை வாசித்து விட்டு அதனுடைய மொழிபெயர்ப்பை வாசித்து விட்டு இல்லத்து கண்டுபிடிக்கிறார்கள். இதில் இவர்கள் இப்படித்தான் இல்லத்து பார்க்கிறார்கள். இல்லத்து என்பதை நடைமுறைப்படுத்துவர்களே, கண்டுபிடித்தவர்களே, அதை சொன்னவர்களே இமாம் புகாரி முஸ்லிம் போன்ற பெரும் ஹதீஸ்களை அறிஞர்கள். அவர்கள் அதை பார்த்து விட்டு தான் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்கிறார்கள். ஹதீஸ்களுடைய அடிப்படை விதிகளே தெரியாதவர்கள் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்கிறது. சரி, இந்த நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், இது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இந்த துறையுடைய எந்த நூலிலே பார்த்தாலும் இந்த அடிப்படையான விஷயம், இது அறுதான விஷயம் கிடையாது. எல்லா நூல்களிலும் இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு நேரத்து சனது சஹீஹாக இருக்கும், மத்தின் ஷாத் அதில் சுதூது இல்லத்து இருக்கலாம், அதுக்கு மாற்றமாகவும் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இந்த பின்னால ஒரு விஷயத்தை சொல்றார். இது வேறு மொழிபெயர்க்கிறவர் இதை மொழிபெயர்க்காம இருந்திருக்கிறார். இதுல அவர்களுக்கு ஒரு எதிரான வாதம் இருக்குது. அதுல என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இதை எதை குறிக்கிறது அப்படி என்றால், அவர் சொல்றார், இது எதை குறிக்கிறது என்றால், முஹத்திதீன்கள் மேலோட்டமான பார்வையில் ஹதீஸ்களை பார்க்கவில்லை, மேலோட்டமான பார்வையில் அவர்கள் ஹதீஸை தொகுக்கவில்லை, அவர்களுடைய பார்வை குறையுள்ள ஒரு பார்வையாக இருக்கவில்லை. எப்படியான தவறுகள் ஹதீஸ்களிலே வரும் என்பதற்கான தயாரிப்பை அவர்கள் வைத்திருந்தார்கள். எந்த வகையான தவறுகள் வரும் என்று அவர்கள் யோசித்து அதற்கு ஏற்பாடான தேவையான விதிகளை அவர்கள் வகுத்திருந்தார்கள். அவர்களுடைய மன்ஹஜ், அவர்கள் உருவாக்கிய அந்த ஹதீஸ்களை எப்படி இருந்தது, ஒரு பூரணமானதாகவும் ஆழமானதாகவும் ஆக்கபூர்வமான ஒன்றாகவும் இருந்தது என்று இந்த நூலாசிரியர் மூன்றாவது பதிலை முடிக்கிறார். சரி, நான்காவது பதிலாகவும் இன்னொன்றை சொல்கிறார். அதுல என்ன சொல்கிறார் என்றால், இந்த முஹத்திஸீன்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் அவர்கள் சனதை மட்டும்தான் பார்த்தார்கள், மத்தனை பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் அவர்கள் சனதைத்தான் பார்த்தார்கள் என்று சொல்கிறீர்கள். இந்த சனதை அவர்கள் பார்த்தார்கள், அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் நல்லவர்கள், நம்பத்தகுந்தவர்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்ளார்கள் என்று சொல்கிறீர்களே. கேட்கிறார் நூலாசிரியர், அவர்கள் நம்பத்தகுந்தவர்கள் என்ற தகுதி எப்படி பெற்றார்கள் என்று தெரியுமா? சனதை விமர்சிப்பது என்றாலே மத்தினை அடிப்படையாக கொண்ட விமர்சனம் தான் என்று சொல்கிறார். அவர்கள் சனதை விமர்சித்திருக்கிறார்கள், அதாவது அறிவிப்பாளர்களை பற்றி விமர்சித்திருக்கிறார்கள், இவர்கள் நம்பகமானவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அதை எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சகோதரர்களே, முஹத்திஸீன்கள் ஒரு அறிவிப்பாளரை இவர் அறிவிக்கக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியும், இவர் நம்பகமானவர், இவருடைய செய்தி சஹீஹானது என்று சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் சனதை விமர்சிக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் அதை எப்படி ஒருவரை இவர் நம்பகமானவர் என்று சொன்னார், அவர்களுக்கு வஹி வருவதில்லை, அவர் எப்படி சொன்னார் என்று சொல்கிறார். அவர்கள் வெறுமனே பாவ மன்னிப்பு சீட்டு எடுத்ததற்காக வேண்டி இந்த நல்லவர் நம்பிக்கைக்குரியவர் என்ற தகுதியை அந்த அறிவிப்பாளர்கள் பெறவில்லை.
அதே போன்று ஒரு இயக்கத்திலே சேர்ந்ததற்காக லிந்திமாஹி இலா ஃபியத்தின் முஅய்யனா, ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பிலே சேர்ந்ததற்காக அவர்கள் இந்த தகுதியை பெறவில்லை என்றால், இன்றைக்கு எப்படியெல்லாம் தகுதி பெறுகிறார்கள் என்றால், ஒரு இயக்கத்தில் இருந்தால் அவர் நம்பகமானவர், இயக்கத்தை விட்டு வெளியில போனா அவரை விட ஒரு கேடு கெட்டவர் யாரும் கிடையாது, இயக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் நல்ல சுத்தமானவர், தூய்மையானவர், அப்பழுக்கற்றவர், வெளியே போனால் அவரை கூட கெட்டவர் ஒருத்தரும் இல்லை. அந்த மாதிரி முஹத்திசீன்கள் அறிவிப்பாளர்களை எடை போடவில்லை. முஹத்திசீன்கள் இந்த மாதிரி எடை போடவில்லை. அவர்கள் எப்படி ஒருவரை நம்ப தகுந்தவர், நேர்மையானவர் என்று தீர்மானித்தார்கள் என்று இவர் சொல்கிறார் இஜ்தாஸ இக்திபாரன் ஷாமிலன் லிஷக்ஸியத்திஹி, ஒருவரை திகா என்று சொல்வதாக இருந்தால், நம்ப தகுந்தவர் என்று சொல்வதாக இருந்தால், அவரை பற்றி ஒரு முழுமையான, அவருடைய ஆளுமைக்கான முழுமையான ஒரு பரீட்சையை அவர் தாண்டி இருக்கிறார். ஒரு பரீட்சையிலே வெற்றி பெற்றால் தான் இவர் நம்பகமானவர், சிகத்தானவர் என்று முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள். என்ன பரீட்சை தெரியுமா? அவருடைய நேர்மை தன்மையிலே அவர் நல்லவராக இருக்க வேண்டும், நேர்மையுள்ள ஒரு மனிதராக இருக்க வேண்டும், அமானா இல்மியா அவரிடத்தில் இருக்க வேண்டும், இல்மு விஷயத்திலே அவரிடத்திலே அமானிதம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமானிதம் உள்ளவராக முதல்ல அவர் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் தபுத்துள்ளவராக இருக்க வேண்டும். அமானிதம் மட்டும் இருந்து போதாது, நல்லவர், மார்க்கப்பட்டுள்ளவர், நேர்மையானவர் மட்டும், அது மட்டும் போதாது, அவரிடத்திலே கஃபா இல்மியா, அதாவது அறிவு, அந்த அறிவை கடத்தக்கூடிய தகமை அவரிடத்தில் இருக்க வேண்டும். அந்த ஹதீஸை அவர் செவிமடுத்ததை போன்று மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய தகுதி அவரிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்றோ மனன சக்தியில அவர் மரணமிட்டு அதை சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லது எழுதி அதை சொல்லக்கூடிய விதத்துல அந்த தகுதி அவரிடத்தில் இருக்க வேண்டும். இதை இரண்டையும் ஒருவரை பார்த்து விட்டுத்தான் இவர் நம்பகமானவர் என்று முஹத்திஸீன்கள் சொன்னார்கள். எனவே சனதை விமர்சிப்பது என்று சொன்னாலே, வெறுமனே சனதை ஒருவர் நம்பகமானவர் இருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதால் எப்படி சொல்கிறார்கள்? அவர் நம்பகமானவர் என்று அவரை பரீட்சித்து பார்த்து விட்டு தான் சொல்கிறார்கள். அவருடைய நம்பகத்தன்மையை, அவருடைய திறமையை பரீட்சித்து பார்த்து விட்டு தான் சொல்கிறார்கள். இதை முஹத்திஸீன்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் ஒரு அற்பமான விஷயமாக கருதுகிறார்கள். இந்த நூலாசிரியர் சொல்கிறார், கோல்ட்ஸீஹரும் அவரை தக்லீது செய்யக்கூடியவர்களும் இதை ஒரு அற்பமான விஷயமாக கருதுகிறார்கள். அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மையை நிரூபிப்பது என்பது மத்தினோடு மிக பலமாக தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் தெரியுமா சொல்கிறார்? ஏன் தெரியுமா? ஒருவருடைய அவர் நம்பகமானவர் என்று தீர்மானிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள், அவர் அறிவிக்கக்கூடிய அவருடைய மத்தன்கள், அந்த செய்திகளை எல்லாம் பரீட்சித்து பார்ப்பார்கள். அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை வேறு நம்பகமானவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அதே செய்தியும் இதே செய்திக்கும் இடையில எந்த முரண்பாடு இருக்கிறதா? அவர்கள் உடன்பாடு இருந்தால், கருத்தளவில் அதில் உடன்பாடு இருந்தால், அல்லது சில நேரத்தில் ஒரு சிறிய குறைகள் முரண்பாடுகள் வரலாம், ஆனால் பொதுவாக அவர் உடன்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளராக இருந்தால்தான் அந்த அறிவிப்பாளர் இந்த கல்வியை சுமப்பதற்கு தகுதியானவர் என்று அவர்கள் முடிவெடுப்பார்கள். அவர் நேர்மையானவராக இருப்பதோடு இந்த கல்வியை சுமப்பதற்கு தகுதியானவர் என்று எப்படி முடிவெடுப்பார்கள் என்றால், வேறு நம்பகமான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திக்கு அவருடைய செய்தி உடன்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பார்கள். எனவே அவர் அறிவிக்கக்கூடிய மத்தன்களை பார்த்து அவைகள் மற்றவர்களுடைய மத்தன்களுக்கு, அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளுக்கு, அந்த சனதுகளுக்கு உடன்பட்டிருக்கிறதா, தவறில்லாமல் அறிவித்திருக்கிறாரா என்று பார்த்துவிட்டு தான் ஒருவரை நம்பகமானவர் என்று தீர்மானிக்கிறார்கள். எனவே அவரை நம்பகமானவர் என்று சொல்வது கூட மத்தனோடு தொடர்புபட்ட ஒரு விஷயம்தான் என்று தெளிவுபடுத்துகிறார்கள், சொல்கிறார்கள். அவர் மீண்டும் சொல்கிறார், ஜர்ஹ் வ தஅதீல் என்கின்ற, அதாவது ஹதீஸ் கலை அறிவிப்பாளர்களை விமர்சிக்கக்கூடிய நூல்கள். இந்த நூல்களிலே அறிவிப்பாளர்களை பற்றி அவருடைய ஹதீஸிலே அவர்களுடைய அறிவிப்புகளிலே அவர் செய்யக்கூடிய தவறுகளை காரணமாக வைத்து அவர்களை விமர்சித்திருக்கக்கூடிய வார்த்தைகள் நிரம்பி காணப்படுகின்றன இந்த நூல்களிலே என்று சொல்கிறார். உதாரணமாக சொல்வார்கள், ஃபுலானுன் முன்கருல் ஹதீஸ், இன்னார் முன்கருல் ஹதீஸ். முன்கருல் ஹதீஸ் என்றால் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே தவறாக அறிவிக்கக்கூடியவர். அதேபோல் எருவில் மனாக்கீர், முன்கரான செய்திகளை
அறிவிக்கக்கூடியவர், அதாவது மற்றவர்களுக்கு மாற்றமான செய்திகளை, மற்றவர்கள் அறிவிக்காத செய்திகளை அறிவிக்கக்கூடியவர். எருவில் கராயிப், ஆச்சரியமான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர். ரவா ஹதீசன் பாத்திலன், பாத்திலான ஒரு ஹதீஸை அறிவித்தவர். ரிவாயாத்துஹு வாஹியா, அவருடைய அறிவிப்புகள் பலவீனமானவைகள், எடுக்க முடியாதவைகள் என்றெல்லாம் அவர்கள் விமர்சிப்பார்கள். அந்த நூல்களிலே அவைகள் காணப்படும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இந்த சிறுபிள்ளைத்தனமாக இவர்கள் முஹத்திஸீன்கள் மீது வாதங்களை வைக்கிறார்களே, இவர்கள் விரும்புவதை விட மிகவும் நுணுக்கமான ஆழமான ஒரு மன்ஹஜை முஹத்திஸீன்கள் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஹதீஸ்களை ஆய்வு செய்வதிலே, அதிலே கவனம் எடுப்பதிலே மிக நுணுக்கமானவர்களாக முஹத்திஸீன்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் சொல்வதை போன்று அவர்கள் சனதை மத்னை பார்க்காமல் சனதை மட்டும் விமர்சித்து அந்த ஹதீஸ்களை பதிவு செய்யவில்லை, ஹதீஸ்களை அறிவிக்கவில்லை, சஹீஹாக்கவில்லை என்ற செய்தியை சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், இப்படி நாம் மேலே சொன்ன விஷயத்தில இருந்து யாரும் விளங்கி கொள்ளக்கூடாது, நாங்கள் சனதுடைய விமர்சனம் குறைத்து மதிப்பிடுவதாக யாரும் நினைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். சனதை எங்களுடைய உலமாக்கள் விமர்சித்திருக்கிறார்கள், அதிலே கவனம் எடுத்திருக்கிறார்கள், அதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். இன்னும் சொல்ல போனால் அதிகமான நேரங்களிலே மத்தின விமர்சனத்தை விட சனது விமர்சனத்தையே அவர்கள் உட்படுத்தி இருக்கிறார்கள். இதனை கொண்டு நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு மத்தினை வைத்து மாத்திரம் அதிகமான நேரங்களிலே ஒரு மத்தினை வைத்து அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து இது சரியானது அல்லது தவறானது என்று எங்களுக்கு முடிவு செய்ய முடியாது. அதனோடு இருக்கக்கூடிய சனதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த சனது சரியாக இருந்தால்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் சரியானது அல்லது பிழையானது என்பதை முடிவெடுக்க முடியும். எனவே சனது விமர்சனம் கட்டாயமானது, அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டியது என்ற விஷயத்தையும் அவர் சொல்லி காட்டுகிறார். எனவே இதைத்தான் இவர்கள் சுருக்கமாக மொழிபெயர்த்து சொல்லியிருந்தார்கள். இதில் நீங்கள் பாருங்கள், இது யாருக்கு எதிரான வாதம், இது யாருக்கு இங்கே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய இந்த மொழிபெயர்ப்பையும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த வாதத்தையும் பார்த்தால், அந்த பல்கலைக்கழகத்தின் நேதளத்தில் இருந்து எடுத்த அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் அதே போன்று அதுக்கு மொழிபெயர்ப்பையும் பார்த்தால், அதற்கு போட்டிருக்க தலைப்பையும் மொழிபெயர்ப்பையும் பார்த்தால் மற்றவர்கள் என்ன விளங்குவார்கள் என்றால், இவர்கள் ஹதீஸ்களை சஹீஹான ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள் என்ன வாதத்தை வைக்கிறார்களோ அதைத்தானே அந்த அரபுலகத்திலும் சலஃபிகளும் ஜாமியா இஸ்லாமியாவும் சவுதியிலே உள்ள அறிஞர்களும் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கற்பனையை உருவாக்குவதற்காக இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதில் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கே இதில் மறுப்பு இருக்கிறது என்பதை விளங்காமல் பேசியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக இந்த நூலாசிரியர் அடுத்த இரண்டு வாதங்களுக்கும் இரண்டாவது வாதம் என்னென்றால், ஹதீஸ்களுக்கு இடையிலே முரண்பாடு இருக்கிறது, ஹதீஸ்களிலே சிக்கல்கள் இருக்கின்றது என்ற வாதம். இந்த வாதத்துக்கும் நூலாசிரியர் பதில் சொல்கிறார். அவர் சொல்கிறார், இது ஒரு பழமையான வாதம். அன்றைய காலத்திலே முஹத்திஸீன்களை நோக்கி வைக்கப்பட்ட, அவர்கள் எதிர்நோக்கிய ஒரு வாதம். அவர்கள் அதற்கான பிரச்சனைக்கான தீர்வை பார்த்திருக்கிறார்கள். நுணுக்கமான தேவையான விதிகளை விதித்து அமைத்து இதனை கையாண்டிருக்கிறார்கள். இந்த வாதம் எதை காட்டுகிறது என்றால், இந்த வாதத்திலே முரண்பாடு இருக்கிறது என்று சொல்பவர்கள் அவர்கள் விளங்காமல் இதை சொல்கிறார்கள், அல்லது அவர்கள் சிந்திக்கக்கூடிய திறமையிலே உள்ள குறையினால் இந்த வாதத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நஸ்ஸிலே, இந்த விஷயத்திலே, ஹதீஸிலே என்ன நாடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இந்த வாதத்தை முன்வைப்பார்கள். அல்லது அடிப்படை இல்லாத ஹதீஸ்கள், பலவீனமான அல்லது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டு இது இரண்டும் முரண்படுகிறது என்று சொல்வார்கள். அல்லது ஒரு சஹீஹான ஹதீஸையும் இன்னொரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸையும் கொண்டு வந்து இது ரெண்டும் முரண்படுகிறது என்று சொல்வார்கள். இப்படித்தான் இவர்களுடைய வாதம் அமைந்திருக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த பதிலை விரிவாக அவர் தெளிவுபடுத்துகிறார். அதில் 4 விஷயங்களை குறிப்பிடுகின்றார். முதலாவது விஷயம் என்ன என்றால், ஹதீஸ்களுக்கு இடையிலே அல்லது நுசூஸ்களுக்கு, குர்ஆன் ஹதீஸுடைய நஸ்களுக்கு இடையிலே முரண்பாடு இருக்கிறது என்று சொல்வது மிக இலகுவான ஒரு விஷயம். இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது.
யார் விரும்பினாலும் இந்த ஹதீஸ் இவைகள் முரண்படுகிறது என்று சொல்லலாம். அது எந்த அளவுக்கு நுணுக்கமாக இருந்தாலும் கூட இதில் முரண்பாடு இருக்கிறது என்ற ஒரு வாதத்தை வைக்கலாம். ஏன் எப்படி அதை வைக்கலாம் என்றால், ஒரு பேச்சிலே பொதுவாக ஆம்மாக சொல்லப்பட்டது இருக்கும், அதே போன்று ஹாசுன் முஸ்தஃப்னன் மின்ஹு அதில் விதிவிலக்கு செய்யப்பட்டு சொல்லப்பட்டது இருக்கும், பொதுவாக ஒரு வரையறை இல்லாமல் சொல்லப்பட்டது இருக்கும், வரையறை போட்டு முத்லக் முக்கையத் இப்படி இருக்கும், அல்லது முஜ்மல் முஃபஸ்ஸராக இருக்கும், சுருக்கமாக சொல்லப்பட்டு இருக்கும், இன்னொரு இடத்தில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கும். இவைகளை முரண்பாடாக காட்டுவதற்கு முடியும். இதை பொறுத்தவரையிலே இதை யார் இந்த வாதத்தை வைக்கிறார்களோ அவர்களுடைய பேச்சிலும் கூட இப்படியான விஷயங்களை காட்ட முடியும். அவர்களுடைய தீர்ப்பை அவர்கள் மீதே நடைமுறைப்படுத்தினால் கூட அவர்களுக்கு இந்த மாதிரி முரண்பாடு இருப்பதாக காட்ட முடியும். எனவே இவைகள் முரண்பாடல்ல, இப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பதில். இரண்டாவது அவர் சொல்கின்றார், இரண்டு நசுகளுக்கு இடையிலே முரண்பாடு இருக்கிறது அல்லது அதிலே சிக்கல் இருக்கிறது என்பதை தீர்ப்பதற்கு என்று கருதப்படுவதை என்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முஹத்திஸீன்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் சில நிபந்தனைகளையும் விதிமுறைகளையும் பின்பற்றி இருக்கிறார்கள். அது அவர்களுடைய அடிப்படை விமர்சனத்திலே உள்ள ஒரு விஷயம். இப்படி இதன் விளைவாக ஹதீஸ் கலையிலே பல வகைகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஷாத், மஹ்ஃபூத், முன்கர், மஅரூஃப், நாசிக், மன்சூக், முல்தரப், அதே மாதிரி முஅல்லல், முக்தலிஃபுல் ஹதீஸ் என்று பல பெயர்களிலே ஹதீஸ் கலையிலே இந்த இவைகளை கையாளுவதற்கு வழிமுறைகள் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவதாக. மூன்றாவதாக, இது சம்பந்தமாக அன்றைய காலத்திலே உள்ள உலமாக்கள், ஆரம்பத்திலே இருந்து உலமாக்கள் இது சம்பந்தமாக இப்படி சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களை தெளிவாக விவரமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார்கள். எங்கே சொல்லி இருக்கிறார்கள் என்றால், ஹதீஸ்களை அதாவது ஹதீஸ்களை தொகுக்கப்பட்ட நூல்களுக்கு எழுதப்பட்ட ஷரஹ்கள், அதுக்கு எழுதப்பட்ட விளக்கங்கள், ஷுரூஹ் நூல்கள், இந்த நூல்களிலே இந்த இவர்களுடைய ஒவ்வொரு விமர்சனத்துக்குரிய ஒவ்வொரு ஹதீஸுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஹதீஸ்களை மாத்திரம் தொகுத்து அவைகளுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார்கள். தனியாக அதற்கென்றே நூல்களையும் தொகுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சில நூல்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் ஒன்று இஹ்திலாஃபுல் ஹதீஸ், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய இஹ்திலாஃபுல் ஹதீஸ் என்ற நூல். அதே மாதிரி இமாம் இப்னு குதைபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய தஅவீல் முக்தலிஃபுல் ஹதீஸ் என்ற நூல். அதே மாதிரி இமாம் தஹாவி அவர்களுடைய முஷ்கிலுல் ஆசார் என்ற நூல். இந்த ஒரு நூல்களை குறிப்பிடுகிறார். இன்னும் 2 நூல்களை குறிப்பிடுகிறார். இதுல இவர் குறிப்பிட்ட ஒரு நூல் தான் முக்தலிஃபுல் ஹதீஸ், தஅவீல் முக்தலிஃபில் ஹதீஸ் என்ற இப்னு குதைபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல். இந்த நூலை இப்னு குதைபா ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் இமாம் புகாரி, முஸ்லிம், இமாம் திர்மிதி இது போன்ற அறிஞர்கள், ஹதீஸ் கலை அறிஞர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். அந்த காலத்திலே முஅ்தஸிலாக்களுடைய பிரச்சனை ஏற்பட்டது. அவர்கள் சூனியத்துடைய ஹதீஸை மறுத்தார்கள். அதே போன்று மலக்குல் மௌத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை மறுத்தார்கள். இன்று எந்த ஹதீஸ்களை மறுக்கிறார்களோ இந்த மாதிரி ஹதீஸ்கள் அன்றைய காலத்திலும் முஅ்தஸிலாக்களால் மறுக்கப்பட்டது. அந்த முஅ்தஸிலாக்களுக்கு இந்த நூலில் இவர் பதில் சொல்லி இருக்கிறார். சிஹர் ஹதீஸ் சம்பந்தமாக பேசியிருக்கிறார். மலக்குல் மௌத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கன்னத்திலே அறிந்த ஹதீஸ் சம்பந்தமாக பேசியிருக்கிறார். எனவே இந்த அன்றைய காலத்திலே இந்த வாதம் என்பது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ்களிலே சிஹர் ஹதீஸ் முரண்படுகிறது அல்லது அந்த வேறு ஹதீஸ் முரண்படுகிறது, அதிலே சிக்கல் இருக்கிறது, மலக்குல் மௌத்துடைய ஹதீஸ் வேறு குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்றெல்லாம் இந்த வாதங்கள் இன்றைக்கு வைக்கப்பட்டது கிடையாது. இது முஅ்தஸிலாக்கள் அன்றைக்கு வைத்தார்கள். புகாரி இமாம் அவர்கள், முஸ்லிம் இமாம் அவர்கள், அது போன்ற அறிஞர்கள் ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய காலத்திலேயே இந்த ஹதீஸ்களுக்குரிய விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் விட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லியும் கூட அவர்கள் அந்த ஹதீஸ்களை அவர்களுடைய சஹீஹ் என்ற நூல்களிலே பதிந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் அன்றைய காலத்திலே வாழ்ந்த இமாம் இப்னு குதைபா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த நூல், இவர்கள் எந்த நூலை எங்களுக்கு எதிரானது என்று காட்டுகிறார்களோ அந்த நூலிலே அவர்களுக்கு பதில் இருக்கிறது. இப்ப நான் இப்னு குதைபா சம்பந்தமாக சொன்ன தகவல் இதில் இந்த நூலிலே இல்லை, ஆனால் ஒரு மேலதிகமாக தகவலாக சொல்லிக்கொண்டேன். இப்னு குதைபா அவருடைய நூலையும் இவர் காட்டுகிறார். இதிலே எல்லாம் பதில் சொல்லி இருக்கிறார்கள் அறிஞர்கள். அதற்கு பிறகு இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு உதாரணத்தை இந்த நூலாசிரியர் கொண்டு வருகிறார். எந்த நூல் எங்களுக்கு எதிரானது, அவர்களுடைய ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு ஆதாரமானதாக காட்டினார்களோ அதே நூலிலே அந்த நூலாசிரியர்
என்ன செய்கிறார் என்றால் இந்த விஷயத்துக்கு இந்த ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். அது என்ன உதாரணம் என்றால் சஹீஹ் புகாரி முஸ்லிம்லே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அவர் சொல்கிறார், அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஹாதல் ஹதீஸ் சஹீஹுன் முத்தஃபகுன் அலைஹி அக்ரஜஹு ஷைኻனி பி அஸானீதிஹிமா அன் அபீ ஹுரைரா. மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்துக்கு அறைந்த இந்த சம்பவத்தை இவர் கோடிட்டு காட்டி இந்த ஹதீஸை சிலர் மறுத்திருக்கிறார்கள், இது மறுப்பதற்குரிய ஹதீஸ் அல்ல, இதிலே இந்த ஹதீஸில் சிலர் சிக்கல் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள், இது சிக்கலுக்குரிய ஹதீஸ் அல்ல என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதற்கு அன்றைய காலத்திலே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த சில பதில்களை போட்டிருக்கிறார்கள். எனவே இது யாருக்கு எதிரானது இந்த புத்தகம்? நான்காவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அதாவது உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள், விஞ்ஞானத்தோடு இயற்கையோடு மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள், குறிப்பாக இந்த மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை பொறுத்தவரையில இவைகள் சம்பந்தமாக உலமாக்கள் நூல்களை எழுதியிருக்கிறார்கள். எங்களுடைய முன்னோர்கள் நூல்களை எழுதியிருக்கிறார்கள். திப்புன் நபவி என்ற பெயரில் இந்த நூல்கள் அறியப்பட்டிருக்கிறது. இவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை, அவருடைய ரிசாலத்தை உறுதிப்படுத்துகிறது, அதற்கான சான்றைத்தான் இது காட்டுகிறது என்று இவர் சொல்கின்றார். அதில் எந்த ஹதீஸை சொல்கிறார்? அல் ஹப்பத்து சௌதா, கரிஞ்சீரகம் ஹதீஸ், கரிஞ்சீரகம் ஹதீஸ். இந்த கரிஞ்சீரகம் ஹதீஸுக்கு சம்பந்தமாகவும் ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது நபித்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. அதே மாதிரி அசல் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இங்கே என்ன விஷயம் என்றால், இவர்கள் தங்களுக்கு சார்பானது என்று எந்த நூலை காட்டுகிறார்களோ அந்த நூலை அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், சில மனிதர்கள் இந்த ஹதீஸ்களை சரியான முறையிலே ஆழமான முறையிலே சிந்திக்காததினால் இந்த ஹதீஸ்களிலே சிக்கல் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்குரிய காரணம் அவர்கள் சரியான முறையில் இதை சிந்திக்காததுதான் என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீஸ்களுக்கு இரண்டு விதமாக, ஒரு விரிவான பதிலும் சுருக்கமான பதிலும் என்று இரண்டு பதில்களை சொல்கின்றார். அவர் சொல்கிறார், சுருக்கமான பதில் என்னவென்றால், ஃபைன்னா நுமினு பில்லாஹி தஆலா ரப்பன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலன். நாங்கள் அல்லாஹுவை ரப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் ரசூலாகவும் ஏற்றுக்கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு ஹதீஸ் எங்களுக்கு தரிபட்டு விட்டால், சஹீஹாக வந்துவிட்டால், இந்த மாதிரியான விஷயங்களில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். அது சஹீஹானதற்கு பிறகு உலகத்திலே உள்ள அறிவு அதை கண்டுபிடிக்கவில்லை என்பதனால் அது எங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றால், உலக அறிவு என்பது அது இன்னும் அதனுடைய முழுமைத்துவத்தை அடையவில்லை. உலக கண்டுபிடிப்புகள் அதனுடைய ஓரத்திலே தான் இன்னும் இருக்கிறது என்று இவர் சொல்கின்றார். அதாவது நாங்கள் நபி அவர்கள் சொன்னதாக வந்துவிட்டால் அது உலகத்திலே அந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதனால் நாங்கள் அதை மறுக்க மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையினால் இதை சரியாக புரிந்து கொள்ளாதனால் சிலர் வழிகட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை விளக்குகிறார். அப்படி விளக்கிவிட்டு பல விஷயங்களை குறிப்பிடுகின்றார். அதிலே ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். அவரோடு டமஸ்கஸ் பல்கலைக்கழகத்திலே, அவர் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்திலே கற்பிக்கக்கூடிய ஒரு வைத்திய ஆசிரியர் அவர் சொன்ன ஒரு செய்தியையும் குறிப்பிடுகின்றார். அதாவது நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், வயிற்றிலே 3 ஒரு பகுதி உணவுக்குரியது, 3 இன்னொரு பகுதி குடிபானத்துக்குரியது, இன்னொரு 3வது பகுதி மூச்சு விடுவதற்கு உரியது என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையிலே அந்த வைத்தியர் என்ன செய்கிறார் என்றால், உணவு உண்ணும் பொழுது தண்ணீர் குடிக்க வேண்டும், தண்ணீர் குடிப்பதனால் பயன் இருக்கிறது என்றால் இந்த ஹதீஸில் இருந்து நான் விளங்குகிறேன் என்ற கருத்தை அவர் தண்ணீரும் நடைமுறைப்படுத்தி தன்னிடம் வரக்கூடிய, அவர் சொல்கிறார், 1/2 மில்லியனுக்கும் அதிகமான நோயாளிகளிலும் இந்த ஹதீஸை அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். உணவு உண்ணும் பொழுது தண்ணீர் குடிக்க வேண்டும், ஹதீஸில் அது வந்திருக்கிறது என்று அவர் சொல்லி இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் மருத்துவ பீடத்தில் இருக்கக்கூடிய, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்கக்கூடிய சில மாணவர்கள் இதற்கு எதிராக இவரோடு முரண்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்நியவர்களிடமிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு எடுக்கப்பட்ட நூல்களிலே, அவர்கள் அந்த மாணவர்களிடம் இருக்கக்கூடிய நூல்களிலே இதற்கு மாற்றமான கருத்து தான் இருக்கிறது.
உணவு உண்ணும் பொழுது நீர் அருந்தக்கூடாது என்ற கருத்து தான் இருக்கிறது. ஆனாலும் நான் என்னுடைய இவர் அந்த வைத்தியர் சொல்றார், நான் என்னுடைய கருத்திலே உறுதியாக இருக்கிறேன், உறுதியாக இருந்தேன். இந்த புத்தகங்களில் சொல்லப்பட்டதற்கெல்லாம் நான் மாறுபட்டேன். இறுதியாக என்ன நடந்தது என்றால், மருத்துவமும் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்துகிறது. உணவோடு தண்ணீர் அருந்துவது நல்லது என்று மருத்துவமும் சொல்ல ஆரம்பித்தது என்று ஒரு செய்தியை சொல்கிறார். இங்கே என்ன விஷயம் முக்கியம் என்னென்றால், ஒருவர் இப்படியான ஒரு ஹதீஸ் வருகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு அந்நியவர்களுடைய ஆய்வுகள் அல்லது முஸ்லீம்கள் தான் செய்தாலும் அறிவியல் ஆய்வுகள் முரண்படுகிறது என்பதனால் நாம் ஹதீஸை மறுக்கக்கூடாது என்றால் ஆய்வுகள் அதனுடைய எல்லையை அடையவில்லை என்ற ஒரு செய்தியை அவர் முன்வைக்கிறார். அதற்கு பிறகு இதற்கு விரிவான விளக்கம் என்ற ஒரு சில விளக்கங்களை சொல்கிறார். அதிலே சில உதாரணங்களை சொல்கிறார். முதலாவது அவர் சொல்லக்கூடிய உதாரணமே என்ன என்றால், புகாரியிலும் முஸ்லிமிலும் வரக்கூடிய ஒட்டகத்துடைய பாலையும் சிறுநீரையும் குடிக்கக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துடைய பாலையும் சிறுநீரையும் குடிக்க சொன்னார்கள், ஒரு நோய் குணமாகுவதற்காக வேண்டி. எனவே அவர்கள் குடித்தார்கள் என்ற ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். குடித்துவிட்டு நபி அவர்களுடைய ஆடு மேய்ப்பாளர்களை கொலை செய்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். எனவே இந்த ஹதீஸை அவர் குறிப்பிடுகின்றார். புகாரிலும் முஸ்லீம் வரக்கூடிய இந்த ஹதீஸை குறிப்பிட்டு விட்டு சொல்கின்றார், இந்த ஹதீஸ் ஒரு சிக்கலான ஒரு ஹதீஸ் கிடையாது. இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்க சிறுநீரை குடிக்கலாம் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு சிக்கலான விஷயம் கிடையாது என்ற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். பல செய்திகளை அது சம்பந்தமாக கொண்டு வருகிறார். அதே போன்று இரண்டாவது உதாரணம் ஒன்றையும் குறிப்பிடுகிறார். ஹதீஸு துபாப் அவர் சொல்கிறார், இத ஒரு பாத்திரத்திலே ஈ நின்றால் குடிக்கக்கூடிய ஒன்றில் அல்ல சாப்பிடக்கூடிய ஒன்றில் ஈ வந்து நின்றால் அதை முழுமையாக மூழ்கடித்து பின்னர் அதை வீசுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அதனுடைய ஒரு இறக்கையிலே நிவாரணம் இருக்கிறது, இன்னொரு இறக்கையிலே நோய் இருக்கிறது. ஒரு பகுதியிலே நிவாரணம், இன்னொரு பகுதியிலே நோய் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. இதையும் சில பேர் சிக்கலாக பார்த்தார்கள். இது இப்படி சிக்கலாக பார்ப்பதற்குரிய ஹதீஸ் அல்ல என்பதையும் அந்த இடத்துல இந்த செய்தி அவருடைய நூலிலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று மூன்றாவது வாதத்துக்கு வருகிறார்கள். அதாவது இவர்கள் வைத்த மூன்றாவது வாதம் என்னவென்றால், முஹத்திதீன்கள் அவர்களாகவே இயற்றிய அந்த விதிகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அதை நடைமுறைப்படுத்தி அவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்தி இருந்தால் அவர்கள் ஹதீஸ்களில் இப்படியான பிரச்சனைகள் வந்திருக்காது என்ற ஒரு வாதத்தை வைத்தார்கள். இதற்கு அவர் பதில் சொல்கிறார். இவர் சொல்கிறார், இந்த வாதத்தை முஸ்தஷ்ரிக்கள் கீழைத்தையவாதிகள் வைத்த அந்த வாதத்தை எங்களுடைய முஸ்லீம்களிலும் சில பேர் அதை சொல்லி இருக்கிறார்கள். அது நாங்கள் சுன்னாவை பாதுகாக்கிறோம் என்ற பெயரிலே அது சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை ஒருவர் வெளியிட்டதாக சொல்கின்றார். இவர் சொல்கிறார், வலா அகூலு இன்னஹு தாஃபா அனி சுன்னா, இவர் சுன்னாவை பாதுகாத்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்படி சுன்னாவை பாதுகாப்பதால் ஹதீஸ்களை மறுப்பது, முஹத்திஸீன்கள் சரியான முறையிலே சுன்னாவை பாதுகாக்கவில்லை என்ற வாதத்தை வைத்து சுன்னாவை பாதுகாக்கின்ற முறை அல்ல என்பதை இந்த இடத்திலே தெளிவுபடுத்திவிட்டு சொல்கிறார். இதே வாதத்தை கோல்ட்ஸீகரும் வைத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்ன கோல்ட்ஸீகரும் வைத்திருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இவர்களுடைய வாதம் எவ்வளவு தவறானது என்பதை குறிக்கிறது. என்றால் இவர்கள் அறிவில்லாமல் பேசியிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களே ஏற்கனவே என்ன சொன்னார்கள் என்றால், முஹத்திஸீன்களுடைய மன்ஹஜ் பூரணமான மன்ஹஜ் இல்லை, அவர்கள் சனதைத்தான் பார்த்தார்கள், மத்தனை பெரிதாக பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய மன்ஹஜையே அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருந்தால் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது என்று சொல்கிறார்கள் என்பதற்கு அவர் இது இவர்களுடைய முரண்பாட்டை காட்டுகிறது என்று பதில் சொல்லிவிட்டு இதுக்கு பல பதில்களை சொல்கிறார். அதில் முதலாவது என்ன சொல்கிறார் என்றால், முஹத்திதீன்கள் ஹதீஸ்கலை அறிஞர்கள் ஹதீஸ்கலை நூல்களிலே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஹதீஸ் நடைமுறைக்கு
நிதர்சனத்துக்கு முரணாக இருந்தால், அதே போன்று வரலாற்றுக்கு சரியான வரலாற்றுக்கு முரணாக இருப்பது அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டிருக்கும் என்பதற்கான இருக்கலாம் என்பதற்கான ஒரு ஆதாரம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இப்படி ஒரு விதி இருக்கிறது. ஆனால் இதை முஹத்திசீன்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பது கிடையாது. இப்போதும் என்ன சொல்கிறார்கள் என்றால், முஹத்திசீன்கள் இடத்துல ஒரு விதி இருக்கிறது, நடைமுறைக்கு மாற்றமான அல்லது சரியான வரலாற்றுக்கு மாற்றமான செய்தி, அது இட்டுக்கட்டப்பட்டதற்குரிய அடையாளமாக அதில் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு அடையாளம் அதில் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் சில பேர். இதனுடைய அர்த்தம் புரியாமல் தமிழ் உலகத்திலும் இதை சொல்கிறார்கள். எனவே இதே வாதத்தை இவர் தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இப்படியான ஒரு வாதம் வைக்கப்பட்டு இது முஹத்திசீன்கள் இதை நடைமுறைப்படுத்தாமல் இல்லை. முஹத்திசீன்கள் அவர்கள் சொன்ன இந்த விதியை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். பெரிய அளவில் இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக நீங்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை எச்சரிக்கை செய்வதற்காக தொகுக்கப்பட்ட நூல்களை பார்க்கலாம். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களுக்கென்றே தனியான நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அறிவிப்பாளர்களை விமர்சனம் செய்வதற்கென்று தொகுக்கப்பட்ட நூல்களை பார்க்கலாம். இந்த நூல்களிலெல்லாம் இந்த விதி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த விதிக்கு ஒரு உதாரணத்தை கூறுகிறார். இந்த உதாரணத்தை நீங்கள் கவனியுங்கள். அவர் எப்படி இந்த உதாரணத்தை சொல்கிறார் என்றால், கோல்ட் ஜீஹர் உடைய மூதாதையர்கள், யூதர்களான மூதாதையர்கள், அதாவது யூதர்கள், கோல்ட் ஜீஹரும் யூதர், இவருடைய மூதாதையர்களுக்கும் ஹதீபுல் பக்தாதி அவர்களுக்கும் நடந்த ஒரு சம்பவம். 447வது ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை இமாம் தஹபி அவர்கள் அவருடைய தத்கிரத்துல் ஹுஃபாத் என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் பலர் பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு குறிப்பிடுகிறார். அதுல என்ன நடக்கிறது என்றால், சில யூதர்கள் நபி அவர்களிடம் இருந்து அவர்களுக்கு கிடைத்ததாக கூறி ஒரு ஏட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த ஏட்டிலே என்ன இருக்கிறது என்றால், ஹைபர்ல வாழ்ந்த யகூதிகளுக்கு நபி அவர்கள் ஜிஸியாவை இல்லாமல் ஆக்கினார்கள், ஜிஸியா கொடுக்க தேவையில்லை என்ற ஒரு சட்டம் அந்த ஏட்டிலே இருந்ததாம். அதிலே சஹாபாக்களும் சாட்சி சொன்னார்கள். இதற்கு சஹாபாக்களுடைய சாட்சியும் அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அங்கே உள்ள ஆட்சியாளருக்கு அவர்கள் கொண்டு வந்து காட்டிய பொழுது அந்த ஆட்சியாளர் ஹதீபுல் பக்தாதி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு இதை காட்டுகிறார்கள். காட்டியுடனே அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஹாதா முஸவ்வர், இது ஒரு இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்கிறார். உடனே என்ன சொல்றாருன்னா, இது இட்டுக்கட்டப்பட்டது. அப்ப அவர்கிட்ட கேட்கப்படுகிறது, இப்ப எதுக்கு இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்றாருன்னு பாருங்க. யூதர்கள் சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல இருக்கிற ஹதீஸ் அல்ல, யூதர்கள் கொண்டு வரார்கள் ஒரு செய்தி, அறிவிப்பாளர் வரிசை கிடையாது, அவர்கள் நபி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதை கொண்டு வந்த பொழுது அவர் சொல்றார், இது இட்டுக்கட்டப்பட்டது. அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி உங்களுக்கு தெரியும் என்று அவர்கிட்ட கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இதிலே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சாட்சி சொன்னதாக இருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஹைபர் யுத்தத்துக்கு பிறகு ஆமுல் ஃபத்ஹ் மக்கா வெற்றியும் போதுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். எனவே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஹைபர் யுத்தத்தில் நடந்த இந்த ஒப்பந்தத்துக்கு சாட்சியாக இருந்திருக்க முடியாது. அதே மாதிரி இதுல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் சாட்சி சொன்னதாக இருக்கிறது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ஹைபர் யுத்தத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே மௌத்தாகிவிட்டார்கள். எனவே இது ஒரு பொய்யான செய்தி என்று ஹதீபுல் பக்தாதி ரஹிமஹுல்லா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஆட்சியாளரும் அதை சரிகாணுகிறார் என்ற இந்த விஷயத்தை அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முஹத்திதீன்கள் இப்படியான ஒரு விதியை சொல்லி இருக்கிறார்கள். எந்த மாதிரி விஷயத்துல சொல்லி இருக்கிறார்கள், இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள், சரியான அறிவிப்பாளர் வரிசையில முறையது இல்லாமல் வரக்கூடிய விஷயங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை தத்பீக் பண்ணலாம். இதே கொண்டு வந்து எங்க பண்ண முடியாது? புகாரியிலும் முஸ்லிமிலும் வர அறிவிப்பாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு சரியான முறையில அதனுடைய மத்தன்களிலே குறையில்லை, சுதூதில்லை, இல்லத்தில்லை என்று தீர்மானிக்கப்பட்ட ஹதீஸ்களிலே இதை கொண்டு இந்த மாதிரியான முஹத்திஸீன்கள் பேசிய விஷயங்களை இவர்கள் கொண்டு வந்து என்ன செய்வார்கள்? நடைமுறைப்படுத்துவார்கள். அதே மாதிரி அவர் இன்னொரு பதிலை சொல்கின்றார். இரண்டாவது பதில் என்ன என்றால், இந்த கீழைத்தேயவாதிகள் ஒரு உதாரணத்தை, ஒரு ஹதீஸை உதாரணமாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது அபூ ஹனீஃபா, என்னுடைய உம்மத்திலே அபூ ஹனீஃபா என்ற ஒருவர் வருவார், அவர் என்னுடைய உம்மத்தின் ஒளி விளக்காக இருப்பார் என்ற ஒரு செய்தி.
இதொரு ஹதீஸ் என்று அவர்கள் கூறி இந்த ஹதீஸை மக்கள் நம்பினார்கள், மக்களை நம்ப வைத்தார்கள், சாதாரணமாக இட்டுக்கட்டினார்கள், இதை மக்கள் நம்பினார்கள், எனவே ஹதீஸ்களில் இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாதத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார், இந்த ஹதீஸையே நாங்கள் எடுத்துக்கொள்வோம், இந்த ஹதீஸையே நாங்கள் முஹத்திஸீன்கள் இந்த அவர்களுடைய விதியைகளை நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையாண்டு கீழைத்தேயவாதிகள் வைத்த ஒரு உதாரணம் தான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் மாமூன் இப்னு அஹ்மத் அஸ்-சுலமி அல்-ஹரவி என்பவரை ஹதீஸ் கலை அறிஞர்கள் இவர் பொய்யர் என்று வர்ணித்திருக்கிறார்கள். அவர் எப்போது இந்த ஹதீஸை அறிவித்தாரோ அப்போதிலிருந்தே பொய்யர் என்று அறிவித்தார்கள். ஹதீஸ்கரை மற்றவர்கள் இட்டுக்கட்டுகின்ற வரையிலே ஹதீஸ்கலை அறிஞர்கள் பார்த்து கொண்டிருக்கவில்லை. சரியான ஹதீஸ் என்று சொல்லி உட்டடிப்பதற்கு ஹதீஸ்கலை அறிஞர்கள் பார்த்து, எப்போ ஒரு ஹதீஸை ஒருவர் இட்டுக்கட்டினால் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே இந்த ஹதீஸ் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், அபூ ஹனீஃபா சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். அதனுடைய அறிவிப்பாளர் மாமூன் இப்னு அஹ்மத் சுலமி என்பவரை அன்றைய காலத்திலே உலமாக்கள் இவர் ஒரு பொய்யர் என்று வர்ணித்தார்கள். அவரை பிளாக் லிஸ்ட் பண்ணினார்கள். அவரிடமிருந்து எந்த செய்தியும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொன்னார்கள். அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒருவர் தான் இமாம் இப்னு ஹிப்பான் அவர்களும் இவரை விமர்சித்திருக்கிறார்கள் என்று இவர் சொல்கிறார். இங்கே இவர் புத்தகத்தில் சொல்லவில்லை, நான் ஒரு மேலதிகமாக ஒரு தகவலை சொல்கிறேன். அதாவது இமாம் இப்னு ஹிப்பான் அவர்களிடத்திலே இந்த மாமூன் அஸ்-சுலமி அவர்கள் வந்த பொழுது இப்னு ஹிப்பான் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க எப்ப ஷாமுக்கு போனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க எப்ப ஷாமுக்கு போனீங்க? இவர் சொல்றாரு, நான் 250 ஹிஜ்ரி 250 போனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றாரு, நீங்க அறிவிக்கிற ஹிஷாம் இருக்கிறாரே அவர் 245 மௌத்தா போய்த்தாரு. நீங்க 250 போய்த்தன்னு சொல்றீங்க, ஹிஷாம் இப்னு அம்மார்ட்டு அறிவிக்கிறீங்க. அப்ப இவர் சொன்னாரு, நான் ஹிஷாம் இப்னு அம்மார் வேறொரு ஹிஷாம் இப்னு அம்மார்ட்டு இருந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு தகவலுக்காக நான் சொல்லிக்கொண்டேன். எனவே ஒரு இட்டு கட்டக்கூடியவர் இருந்தால் அன்றைய காலத்திலேயே அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் அவர்களை கண்டுபிடித்து விடுவார்கள். அடுத்தது மூன்றாவது ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். அதாவது இந்த முஸ்தஷ்ரிக்கள் கீழைத்தேயவாதிகள் என்ன சொன்னார்கள் என்றால், மக்கள் லேசாக இதை நம்பிட்டார்கள். அதாவது இப்படி ஒரு ஹதீஸை இட்டுக்கட்டுறவங்க இட்டுக்கட்டினாங்க, அது லேசா மக்கள் அபூ ஹனீஃபா விஷயத்துல நம்பி விட்டார்கள், மக்களை நம்ப வைத்து விட்டார்கள், இட்டுக்கற்றவர்கள் லேசாக இட்டுக்கட்டினார்கள் என்று சொல்லும் பொழுது சொன்னார், இந்த செய்தி அன்றைய காலத்திலேயே, இதுவும் மட்டுமல்ல, இது மாதிரியான செய்திகள் அவர் எப்ப சொன்னாரோ அப்பயே உலமாக்களாலும் பொதுமக்களாலும் மறுக்கப்பட்டது. அதை அறிவிக்கக்கூடியவர்களை அவர்கள் இனம் கண்டு கொண்டார்கள். அவரிடமிருந்து எந்த ஒரு ஹதீஸும் யாரும் கேட்கக்கூடாது, அவர் கேட்பதற்கு தகுதியற்றவர் என்ற முடிவுக்கு வந்தார்கள் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர் அபூ ஹனீஃபா இமாமுடைய மாணவரும் இல்லை, அவரோடு எந்த தொடர்பும் இல்லை. அவருக்கு 200 வருடத்துக்கு பிறகு ஒரு அறிவிப்பாளர் வரிசையோடு அவர் அறிவித்தாலும் அவர் பொய்யர் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த ஹதீஸை குறிப்பிட்டு விட்டு நூலாசிரியர் சொல்கிறார், இமாம் ஹாக்கிம் அவர்கள் அவருடைய மத்ஹல் என்ற நூலிலே சொல்கின்றார்கள், ومثل هذه الحديث يشهد من رزقه الله أدنى معرفة بأنها موضوعة على رسول الله صلى الله عليه وسلم. இது மாதிரியான ஹதீஸ்கள் யாருக்கு அடிப்படை அறிவை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறானோ அவர்களே சொல்லுவார்கள், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட செய்தி என்று சொல்கிறார்கள். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சில உலமாக்கள் சில இடங்கள்ல கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார்கள், இது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ன்றதுக்கான தெளிவாக விளங்குது, அடிப்படை அறிவுள்ளவர்களை விளங்குவார்கள் என்று ஹாக்கிமாம் சொல்வது மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது. இந்த மாதிரி கருத்துக்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள், ஹாக்கிம் இமாம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், இந்த இமாம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், எனவே இட்டுக்கட்டப்பட்ட இந்த மாதிரி ஹதீஸ் வந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று வாதிடுவார்கள். ஹாக்கிம் இமாம் எந்த மாதிரி செய்தியிலே சொன்னார்கள், எப்படி எந்த இடத்திலே சொன்னார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை கொண்டு எங்க நடைமுறைப்படுத்துவார்கள் என்றால் புகாரியிலே வரக்கூடிய ஹிஷாம் இப்னு உர்வாவிலே நடைமுறைப்படுத்துவார்கள். இந்த மாதிரி விஷயத்துல சொல்லப்பட்ட ஒரு செய்தியை புகாரியில சூனியம் ஹதீஸ் சம்பந்தமாக வரக்கூடிய ஹிஷாம் இப்னு உர்வாவிலே அல்லது உர்வத் இப்னு ஜுபைர்ல அந்த மாதிரி இந்த செய்தியை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி தான் இவர்கள் ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய கூற்றுக்களை விளங்குகிறார்கள். சரி, இப்போது இந்த நூலாசிரியர் சொல்லக்கூடிய செய்திக்கு வருவோம். அவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் இருக்கிறது, எனவே இப்படி யாராவது வாதிக்க முடியுமா, உண்மைப்படுத்த முடியுமா, இப்படி
இட்டுக்கட்டுபவர்கள் இட்டுக்கட்டினார்கள், உலமாக்கள் அவர்கள் இட்டுக்கட்டுகான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள், அவர்கள் அதுக்கு எந்த சிரமமும் படவில்லை என்ற இந்த வாதத்தை நம்ப முடியுமா? இதற்கு உண்மையிலே இதனுடைய யதார்த்தம் இதற்கு மாற்றமாகத்தான் இருந்தது. எந்த ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸையும் உலமாக்கள், இந்த ஹதீஸ் மட்டுமல்ல இது அல்லாத பொய்களையும் அந்த காலத்தில் இருந்து என்ன செய்து விட்டார்கள், மறுத்து விட்டார்கள் என்பதை நூலாசிரியர் தெளிவுபடுத்துகிறார். அதே மாதிரி 4வது ஒரு பதிலையும் சொல்கிறார். அதாவது இந்த அபு ஹனீஃபா இமாம் சம்பந்தமாக வந்த இந்த ஹதீஸை யாரும் விமர்சிக்கவில்லை என்பது போன்று கீழைத்தையவாதிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. இந்த ஹதீஸை பொதுமக்களுக்கு மத்தியில் உள்ள நூல்களிலும் அறிஞர்களுக்கு மத்தியிலே பரிமாறப்படக்கூடிய நூல்களிலும் மௌதுவான ஹதீஸ்கள் சம்பந்தப்பட்ட நூல்களிலும் ஹதீஸ்களை முஸ்தலவுல் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட நூலிலும் ரிஜாலுல் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட நூல்களிலெல்லாம் அறிஞர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார்கள் என்று 15 நூட்களை மேற்கோள் காட்டி இந்த நூல்களிலெல்லாம் அன்றைய காலத்தில இருந்து அந்த அறிவிப்பாளர் இட்டுக்கட்டக்கூடிய அறிவிப்பாளருடைய காலத்தில இருந்து இன்று வரையிலே இந்த ஹதீஸ் இந்த செய்தியை விமர்சிக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவுபடுத்துகின்றார். எனவே முஹத்திதீன்கள் அவர்களுடைய காயிதாவை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அவர்கள் போட்ட விதியை அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கவில்லை. அதே போன்று அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்நியர்களும் அதே போன்று அவர்களை பின்பற்றிய எங்களுடைய முஸ்லீம்களில் சிலரும் பெருமைப்படுகிறார்கள். எதை வைத்து பெருமைப்படுகிறார்கள் என்றால், அல் இல்மு தஜ்ரீபி, நாங்கள் எதையும் நடைமுறைப்படுத்தித்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். வபி அன்னஹும் லா யக்பலூன கதியத்தன் இல்லா இதா அகாமு அலைஹா தலீலு ஸஹீஹு ஸரீஹ், தெளிவான சஹீஹான ஆதாரத்தை நாங்கள் ஒன்றில் நிறுவினால்தான் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இல்லாட்டி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லாம் பரிச்சித்து பார்த்து தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு வாதத்தை இப்படி ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இவர்கள் முஹத்திஸீன்கள் எந்த மாதிரி இந்த விஷயங்களிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சரியாக கவனிக்கவில்லை, பரிசித்து பார்க்கவில்லை என்பதை அவர் இறுதியாக குறிப்பிடுகிறார். எனவே இப்படி பல விஷயங்களை இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நூலிலே இவர் குறிப்பிட்ட விஷயங்கள் யாருக்கு எதிரானது என்பதை உங்களுக்கு இப்போது தெளிவாக புரிந்திருக்கும். இந்த நூலை மேற்கோள் காட்டி எங்களுக்கு இந்த நூலாசிரியர் சொன்ன விஷயங்களை எல்லாம் அவர் நல்ல ஒருவர் என்பதற்காக நான் இதை பேசவில்லை. சுன்னாவுக்கு எதிரான ஒரு வாதத்தை முன்வைப்பதற்காக, சஹீஹான ஹதீஸ்களை மறுப்பதற்காக, அவர்களுக்கு சம்பந்தமில்லாத செய்திகளை கருத்துக்களை தங்களுக்கு சம்பந்தப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை மறுப்பதற்கு தான், சுன்னாவுக்காக வேண்டித்தான் நம்ம இதை பேசினோமே தவிர இந்த நூலாசிரியருக்காக அல்ல. என்றால் அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு அசரி என்றால் அவர் எல்லா அசரி மோசமான என்ற அர்த்தம் கிடையாது. அவர் அதே நேரத்தில் அவர் சூஃபித்துவ கருத்தில் இருக்கிறார். இப்போது மாறி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த கருத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அவருக்காக நான் பேசவில்லை. ஆனால் அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களும் இவர்களுக்கு மாற்றமாகத்தான் இருக்கிறதே தவிர இவர்களுக்கு ஆதரவானதாக இல்லை. இவர்கள் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை சம்பந்தம் இருப்பது போன்று காட்டியிருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் விமர்சனத்திலே காட்டக்கூடிய நீதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா போதுமானவன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். போன்று இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும். அதாவது இதே நூலாசிரியர் அவருடைய இன்னொரு நூலிலே என்ன சொல்கிறார் என்றால், இந்த மாதிரி சஹீஹான ஹதீஸ்களை மறுப்பவர்களுக்கு மறுப்பு சொல்கிறார். சஹீஹ் புகாரியிலும் தான், சஹீஹ் முஸ்லிம் தான், அல்லாத நூல்களிலும் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களை மறுப்பவர்களுக்கு அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் என்றால், வல் வாக்கி அன்னமா சபத சிஹ்ஹத்துஹு இந்த அய்மத்தில் ஹதீஸ், ஹதீஸ்கலை அறிஞர்களிடத்திலே சஹீஹ் என்று நிறுவப்பட்ட உறுதியான ஹதீஸ்களை பொறுத்தவரையிலே லா யரிது அலைஹி மா தகல்லஃப லஹு ஹாஉலாஹி மினத் துஊன், இவர்கள் கஷ்டப்பட்டு எப்படியான வாதங்களை அதன் மீது வைக்கிறார்களோ அவைகள் அதில் எடுபடாது. இவர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த ஹதீஸ்கள் மீது சஹீஹான ஹதீஸ்கலை அறிஞர்களிடத்திலே சஹீஹ் என்று நிறுவப்பட்ட ஹதீஸ்களிலே சில வாதங்களை வைக்கிறார்கள்.
இவைகள் எடுபடாது என்ற செய்தியை அவர் சொல்லிட்டு சொல்கிறார் وقد سبق العلماء من قبل الى بحث مثل هذا الاشكال وازاحته عن الاحاديث الصحيحه في علم مختلف الحديث الذي ياتيك ان شاء الله تعالى. அதாவது உலமாக்கள் இதற்கு முன்னால் இது போன்ற சிக்கல் சஹீஹான ஹதீஸ்கள்ல இந்த மாதிரியான சிக்கல் இருக்கிறது வரும் பொழுது அவைகளை நீக்கி முக்தலிஃபுல் ஹதீஸ் என்ற அந்த கலையிலே இது சம்பந்தமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே உலமாக்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் அந்த செய்தியிலே பதிகிறார். எனவே இவர்களுடைய கருத்தில் தான் அந்த நூலாசிரியர் இருக்கிறார் என்பது ஒரு தவறான வாதம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.